அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1169வது நிகழ்ச்சி. கம்பரும் கண்ணதாசன். பொதுவா நம்ம நிகழ்ச்சியில ராமாயணம் மகாபாரதம் பேசுறது கிடையாது. ஆனா கம்பரோட பாடல்களோட அருமையை பேசுவோம், கம்பரோட கவித்துவத்தை பேசிருக்கோம். இந்த முறை நம்ம கம்பரும் நம்மளோட கண்ணதாசனோட பாடல்களை பல விஷயங்கள் கம்பர்ல இருந்து பாடிப்பாரு. ஆனா அவரே பல இடத்துல சொல்லியிருக்காருன்றது நமக்கு தெரியும். அந்த பாடல்ல இருக்கிற நுணுக்கங்களையே நம்ம எடுத்து பேசும்போது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அதுல ஒரு அந்த பொருத்தம் இதுக்கும் அதுக்கும் என்னெல்லாம் எப்படி எல்லாம் பயன்படுத்திருக்காரு பார்க்கும்போது அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், அதுல ஒரு சுவை இருக்கும்னு தான் நம்ம சார் கேட்டது. ஒண்ணு இப்போ ஏதாச்சும் பேசணும்னு சொன்ன உடனே இந்த டைட்டில் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டேன். இது வரைக்கும் கம்பராமாயணம் அப்படின்னு வானான்னுடுவாரு, ஏதாச்சும் சொல்லுவாரு. அதனால இந்த டைட்டில் சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. மகிழ்ச்சி. இது 3வது டாக்குன்னு நினைக்கிறேன், மைண்ட் யுவர் மைண்ட் இல்லைங்களா கிருஷ்ணமூர்த்தி சார்? அது 5வது டாக்கா? 5வது டாக்கா? ரைட், ஓகே ஓகே. 5வது சொற்பொழிவு. மகிழ்ச்சி. ஒரு நல்ல அதாவது கம்பனை கரைச்சி குடிச்சவர்கிட்ட நாம இந்த தலைப்பு கொடுத்துருக்கோம். அங்கதான் கொஞ்சம் பயமா இருக்குது சில நேரங்கள்ல. ஏன்னா கம்பனை கரைச்சி குடிச்சவங்க எங்கெங்க போவாங்க, எந்தெந்த சந்தில நுழைவாங்கன்றதுதான் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் எங்க நுழையணும் நுழையக்கூடாதுன்றது சாருக்கு நல்லாவே தெரியும். அதாவது இங்க மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்ி. கிருஷ்ணமூர்த்தி சாரை பத்தி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரியும், எழுத்தாளர், கவிஞர். எதையுமே தெரியாத மாதிரி இருப்பாரு. பொறியியலாளர் போட்டேன் நான். அவர் இன்ஜினியர்ன்றது கூட தெரியாது. என்ன இன்ஜினியர்னு தெரியுமா தெரியல மக்களுக்கு. கப்பல் கட்டுறாருன்றது தெரியுமா அப்படின்னு தெரியல. அந்தமான்ல கட்டிட்டு இருந்தவர் இப்ப கேரளால கட்டிட்டு இருக்காரு. மகிழ்ச்சி, நீங்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இது இந்த தளத்தில் 5வது உரை. கம்பரை பற்றி பேசுவதற்கு இந்த தளம் அமையுமா என்று திடீரென்று தோன்றிய ஒரு தலைப்பு தான் கவி சக்கரவர்த்தி கம்பரும் கண்ணதாசனும் இருவரையும் இணைத்து பேசலாமே அப்படின்றக்காக தான். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி வரும், ஒரு பொறியாளருக்கும் கம்பனுக்கும் எப்படி தொடர்பு வந்தது? இங்கே இருக்கிற சராசரி மக்கள் போலத்தான் நானும் கம்பனுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டியவன் தான். அந்தமான்ல ஒரு இலக்கிய மன்றம் நடந்துகிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் வருவார்கள். சனிக்கிழமை தோறும் மாலையில் கூடி ஒரு இலக்கியம் பற்றி, ஏதாவது ஒரு இலக்கியம் பற்றி பேசுவோம். மாதத்திற்கு ஒரு நாள் மட்டும் ஒரு கம்பனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். கம்பன் கழகம் என்று சொல்லியே நாம் நிகழ்ச்சிகள் நடத்துவோம். அந்த நேரத்துக்கு மட்டும் ஒரு 5 பேர் அதிகமா வருவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த 5 பேரும் மற்ற எந்த இலக்கிய கூட்டத்துக்கும் வரமாட்டாங்க. இப்ப அது எனக்கு பிடிக்கல. அது என்னது, கம்பனுக்கு மட்டும் ஒரு சிறப்பு இட ஒதுக்கீடு மாதிரி ஏன் கொடுக்கணும், நிப்பாட்டுங்க அப்படின்னு நிப்பாட்டினேன். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு கம்பராமாயணத்தை ஒரு பகுதியை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 2015 வாக்குல, 2005 வாக்குல. ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு, இன்னும் படிச்சு முடிக்கல, இன்னும் வைக்கவும் இல்லை. இதுதான் எனக்கும் கம்பனுக்கும் உள்ள தொடர்பு. இதே மாதிரியான தொடர்பு பலருக்கும் ஏற்படுது இந்த கம்பனோட. சில நடிகர்கள் அல்லது நடிகைகளை பார்த்த உடனே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலரை பார்க்க பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா சில பாடல்கள் பத்தி பார்த்தோம்னா ஒரு பார்த்த உடனே பிடிக்காது, ஆனா நம்ம படிக்க சிலது பிடிக்கும். இது கம்பராமாயணம் மாதிரி, திருவாசகத்தை கூட சொல்லலாம். படிச்ச உடனே நமக்கு பிடிக்காது, என்ன பாடல் இது அப்படின்ட்டு. இளையராஜாவே இசையமைத்து பாடினா கூட பிடிக்காது. ஆனா அதுக்கு நேர் மாறா கம்பன் எப்படின்னா, அதை தொட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா அங்கிருந்து ஒரு அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அது விடாது நம்மள. அது பிடிச்சிக்குதா, நம்ம அவங்கள பிடிச்சிக்கிறோமா அப்படின்ட்டு.
அதில் முதன்முறையாக அடியை வாங்கினவர் இந்த கண்ணதாசனும் சேர்த்து. இந்த கண்ணதாசனை பத்தி அவரே என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதுல இருந்து ஆரம்பிப்போமே. காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், படைப்பதனால் என் பேர் இறைவன், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் திடுப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. இது அவரை பத்தி அவரே ஒரு திரையில் தோன்றி பாடினதுனால பலர் நினைக்கிறாங்க அவரை பத்தி சொல்லியிருக்கிறார் என்று. அவரை பத்தி சொல்லல. இது ஒரு மேல்நாட்டு அறிஞருடைய பாடலின் தமிழ் வடிவம். அது கிட்டத்தட்ட இவரை ஒட்டி வருது என்றதுனால இவரை பத்தி சொன்னதாகவும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஒரு தைரியம், உண்மையை சொல்கின்ற ஒரு தைரியம் இவர்கிட்ட இருக்கு. எனக்கும் கம்பனுக்கும் இருக்கின்ற நெருக்கத்தோடு கவியரசரையும் என்னையும் இணைத்தது இந்த 3 பெருமக்கள். சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் முதலாக கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல்களை வைத்து முனைவர் பட்டம் வாங்கினவர். இலக்கிய சுடர் ராமலிங்கம் அவர்கள் கண்ணதாசனை பற்றி தொடர்ந்து பேசி வருபவர், கம்பனையும் பற்றி பேசி வருகிறார். கண்ணதாசனுக்காக சிலை அமைப்பதற்காக சென்னையில் பெரும்பாடுபட்டு சிலையையும் அமைத்து அவருடைய புகழை பரப்பி கொண்டிருக்கும் காவிரி மைந்தன். இவர்களுடைய தொடர்புதான் எனக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே உள்ள தொடர்போடு கம்பன் தொடர்பையும் இணைத்து வளர்த்து வந்தது என்றுதான் சொல்லலாம். இந்த மூவருக்கும் ஒரு நன்றி சொல்லிவிட்டு தான் நினைக்கிறேன். கம்பரசம் இதுக்கு முன்னாடியே வந்தது. கம்பரசம் பேரறிஞர் அண்ணா எழுதினது. தொகுதி 1, தொகுதி 2 என்று 2 வந்திருக்கு. அதன் தொடர்ந்து அதனை வைத்து இன்னும் விரிவா எழுதலாமே அப்படின்றதுக்காகத்தான் இவர் இறங்கினார் உள்ளார, கம்பனை படிப்பதற்காகவே. அவரையும் என்னை எப்படி பிடிச்சுக்கிட்டாரோ கம்பர், அதே மாதிரி அவரை பிடிச்சுக்கிட்டாரு. அவரால எந்திரிச்சு வெளியே வரவே முடியல. அவர் கண்ணதாசனாக இருந்தவர் கம்பதாசனாக மாறிவிட்டார், கம்பரசம் எழுதுவதற்காக போய். கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது கம்பர். ஆனால் ஒட்டக்கூத்தர், ஜெயம் கொண்டார் இவரையும் சக்கரவர்த்திகள் கவி சக்கரவர்த்தி என்றுதான் அழைக்கிறார்கள். இதை சில பேர் ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் என்றதுக்காக கண்ணதாசனை கூட கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. காரைக்குடி கம்பன் கழக விழாவிற்கு வந்தப்போ அவருடைய ரசிகர்கள் கவி சக்கரவர்த்தி கண்ணதாசன் அவர்களை வருக அப்படின்னு ஒரு பெரிய விளம்பர பலகை வச்சிட்டாங்களாம். பார்த்த உடனே இவர் இறங்கி இதை முதல்ல அகற்றினால்தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொன்னாராம். கவி சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரே நபர் காரைக்குடியை எடுத்துக்கிட்டாங்க இவர் தான், கம்பன் தான். அதனால கவி சக்கரவர்த்தி கண்ணதாசன் கிடையாது, அதை எடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனா பலர் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்காக வெறும் கவிஞர் அப்படின்னு போட்டா கோவிச்சுக்கிட்டு வராம இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சரி, கற்றவை எல்லாம் கம்பனிடம் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு? எனக்கும் தொடர்புண்டு செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால், அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணை நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ. இவர் தன்னை பத்தி சொல்லுகிறார். எனக்கும் கம்பனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருந்திருக்கு? கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ, நம்புகிறேன் அப்படித்தான். நான் படித்த படிப்பெல்லாம் 8ஆம் வகுப்பின்றி 8க்கு மேல் வகுப்பை எட்டியும் பார்த்ததில்லை, இலக்கணமும் கற்றதில்லை. இது தன்னை பற்றி அவரே சொன்னது. கம்பனை நான் பாடி கழிப்பதற்கு காரணமே தம்பிக்கு கொஞ்சம் தந்து வைத்தான் என்பதனால். தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி, கம்பன் எனக்கு கருணை செய்தான் இந்த மதி. தாயார் எனக்கு தந்ததெல்லாம் அன்பு மொழி, தாயான கம்பன் தந்ததுதான் இந்த மொழி. இதுதான் கவி சக்கரவர்த்தியை பற்றி கவியரசர் சொன்னது. இப்படித்தான் சொல்லி வச்சிருக்கிறார். இவருடைய பாடல்களில் பல இடங்களில் பாத்திர படைப்புகளை, கம்பனின் பாத்திர படைப்புகளை பல தேவைகளுக்கு தகுந்த மாதிரியாக இவர் பயன்படுத்தி வந்திருக்கிறார். வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலோ, அதுல வைதேகி என்று சீதையை குறிப்பிடுவார். அதே வைதேகியை ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மைதிலி என்றதும் சீதைதான். எப்படி எப்பேற்பட்ட இடத்தில் எந்த இடத்தில் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த போல் அவர் அப்படி செய்வார். இப்ப வைதேகி என்பதை பார்த்தால் இப்பொழுது இலக்கணம் கற்றுக்கொண்டிருப்பதால் சொல்லலாம், நிறை நேர். மைதிலி என்றால் நிறை
நேர் அல்லது மைதிலி இந்த மாதிரியான ஒரு ஒரு இடத்தில் நெடில் வர வேண்டும் என்றால் அது வைதேகி என்பதை பயன்படுத்துவார். அல்லது இரு குரில் ஒற்று இந்த மாதிரியாக வர வேண்டும் என்றால் அவர் முதலையின் மைதிலி என்பதாக பயன்படுத்துவார். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால் சானகி என்பதையும் சீதைக்காகத்தான் சொல்லியிருக்கிறார். கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. சீதை என்பதையே அப்படியே தத்துவமாகவும் பயன்படுத்தியிருக்கிறார். இவருடைய சொல் வளம், நாம் அவருடைய கதாபாத்திரத்தை எல்லாம் தள்ளிவிட்டு தமிழுக்கு அவர் செய்த சேவையாக சொல்வது. ஐயோ என்ற சொல்லை பெரும்பாலும் யாரும் பயன்படுத்தியதில்லை. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் நாம் அதனை காண முடிகிறது. ஒரு புறநானூற்று பாடலில் ஐயோ என்று ஒரு நகைச்சுவை நடிகர் சந்தானம் அவர்கள் வெட்டுப்புலி அப்படின்ற மாதிரியான ஒரு படத்துல சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு புலி அடிச்சு அது படுத்திருக்கிற ஒரு நாயகன் ஐயோ அப்படின்னு கதர்ன உடனே பதறுதான். ஒரு நாயகி சொல்றாங்களா ஐயோ அப்படின்னு, மறுபடியும் புலி வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி பதட்டத்தை கூறுகின்ற ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் ஐயோ என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கண்ணதாசன் எழுதுறப்பவும் சரி அல்லது கம்பன் எழுதும் போதும் சரி, வார்த்தைகள் எல்லாம் கை கட்டி வந்து நிக்குமா. இப்ப நம்மளாம் 4 வரி எழுதுறதுக்கு 1 மணி நேரம்லாம் ஆகுது. அவருக்கெல்லாம் அப்படி இல்லை. அவருக்கு வரிசையா வந்து நிக்குமா, அவரே செலக்ட் பண்ணிக்குவாராம். என்ன வார்த்தை என்ன சொல் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்குவாராம். அந்த மாதிரி அந்த பாடல் ஒரு பாடல் அப்படிதான் சொல்றாரு. ஒரு கதையின் நாயகன் ராமரை பத்தி சொல்றப்போ வர்ணிக்கிறார். அவர் எப்படி, இது தமிழகத்துக்கு உண்டான ஒரு ஸ்டைல்ல சொல்றாரு. ராமன் கருப்பு ராமன், வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியன் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ அப்படி வர்ணிக்கிறதுக்கு போறாரு. எப்படி ஒரு மரகதம்னா சாலிட் ஸ்டேட்டா இருக்குமோ, மறிகடலோ லிக்விட் ஸ்டேட்டா இருக்குமோ, அல்லது மலைமுகிலோ கேஸ் ஸ்டேட்டா இருக்குமோ, அப்படி 3ஐயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செமி சாலிடையும் சொல்லி பாக்குறாரு. அதெல்லாம் மையோ அப்படின்றதையும் சொல்லி பாக்குறாரு. அப்படி சொல்லி பார்த்தும் முடியல ஐயோ அப்படின்றது. ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான் அப்படின்றாரு. அதுல வெய்யோன் ஒளி தன் மேலியில், அந்த சூரியனுடைய ஒளி கதிர் அப்படியே கருப்பு நிறத்துல பட்டு உள்ளார இழுத்துக்குது அப்படின்றாரு. அது போக பொய்யோ எனும் இடையாளோடும், இடை இருக்கா இல்லையா, அது பொய்யா உண்மையா அப்படின்னு இருக்கிற ஒரு சீதையோடு போறாரு. இளையானோடும் போனான் அப்படின்னு. ஒரு லட்சத்தீப் பகுதியில போறப்போ இளையோன் அப்படின்னு சொன்னா அது தம்பி அப்படின்றத குறிக்குதான். அவர் தூய்மையான தமிழ் அந்த அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. மூத்தோன் இளையோன் அப்படின்றாங்க. இந்த இடத்துல கூட கேரளாவில் கூட அதே ஒரு பயன்பாடு இருக்கு. ஆனா பெரும்பாலும் இளையோன் அப்படின்றது மூத்தோன் அப்படின்றது தமிழகத்துல அவ்வளவு பயன்பாட்டுல இல்லை. இருந்தாலும் இது மற்ற இடங்களில் ஒரு தூய்மையான தமிழை பயன்படுத்துவதாக கேரள மாநிலத்திலும் லட்சத்தீப் பகுதியிலும் கூட இருக்கு. சரி, அதேதான் கவியரசரும் ஐயோ அப்படின்றத எப்படி பயன்படுத்துறாரு. அன்னக்கொடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது, வண்ணக்கொடி இடை கண்ணில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்றது. அன்னக்கொடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ, ஒரு ஐயோ தான் இவர் போட்டாரு. கம்பன் போட்டது ஒரு ஐயோ தான், இவரு 2 ஐயோ போடுறாரு. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லதான். வண்ணக்கொடி இடை கண்ணில் விழுந்து மெய்யோ பொய்யோ, அதே கொடி இடை அதே வண்ணக்கொடி இடை மெய்யோ பொய்யோ என்றது. அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தது பொய்யே எனும் இடையாளிடும் அப்படின்னத அது அப்படியே அவர் எடுத்து கையாளுறாரு. கம்பனுடைய அந்த கற்பனை கண்ணதாசனுக்கும் வருகிறது. வண்ண கொடியிடை கண்ணில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்று. சரி, அப்புறம் இல்லாதது போல இருக்கா இல்லையா, பொய்யோ எனும் நடையோட அப்படின்னு சொல்றாரு. அது என்ன மாதிரியான பாட்டு வருது? நடையா இது நடையா, பாடல் கேக்குதுங்களா? பாடல் கேக்குது. சரி, அது வேற ஒரு சந்தேகம், முன்னாடி கேட்டு போய்
இதேதான் இடையா, இது இடையா, இல்லாதது போல் இருக்கு, இருக்கா இல்லையா அப்படின்றத பாக்குறது. சரி, அதுக்கு மின்னல் இடை அப்படின்ற மாதிரியும் ஒரு கற்பனை, அதே ஒரு கற்பனை. எந்த மாதிரியான கற்பனைக்கு அவர் கொண்டு போறார்? உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா, மின்னல் இடை அல்லவா. இல்லை என்று சொல்வது இந்த இடை அல்ல, இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரி இருக்கிற இடை. ஒரு இடையை பற்றிய எல்லா கற்பனையும் முழுக்க முழுக்க கம்பனிடமிருந்து கடன் வாங்கித்தான் கண்ணதாசன் செய்திருப்பாரோ என்றுதான் தோன்றுகிறது. இதே மாதிரியான சில வார்த்தைகள், ஒரு போட்டுத்தாக்கு அப்படின்னு, போட்டுத்தாக்கு அப்படின்லாம் இப்ப சமீபத்துல படங்கள்ல வருது. இந்த போட்டுன்ற வார்த்தைய அதிகமா பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்ல. ஆனா அந்த வார்த்தையும் ஒரே ஒரு இடத்தில் கம்பன் பயன்படுத்தியிருக்கிறார். அதுவும் ராவணன் கடைசி நேரத்துல போர்ல எல்லாத்தையும் விட்டுட்டு போறாராம், எல்லாத்தையும் கீழே விட்டுட்டு ஐயோ அப்படின்னு போற மாதிரி போறாரு. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு, எல்லாத்தையும் போட்டு அப்படியே வெறும் கையோட போனான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பெரும்பாலும் இந்த போட்டுன்றத மக்கள் பயன்படுத்துறது இல்ல. இது ராவணன் தனியே எல்லாத்தையும் விட்டுட்டு போனான் அப்படின்ற மாதிரி பயன்படுத்துறாங்க. இதை அப்படியே ஒரு கம்பனை பற்றிய ஒரு தனிப்பாடல் இவர் எழுதினது, கண்ணதாசன் எழுதினது. அவர் என்ன சொல்றாரு? மதுப்பிரியர் கண்ணதாசன், இது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஓமையை சொல்றாரு. எப்படி? சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென சொல்லி, யாரு? கம்பன், என்னை போட்டானே மதுக்குடத்தில் தள்ளி. அது போட்டானேன்றத ரொம்ப அதிகமா ரேரஸ்ட் ரேர் அப்படின்றத சொல்றதை அவங்களும். சரி, வைரமுத்துவோட கற்பனையிலையும் இதே மாதிரி ரொம்ப அருமையான பாடல் வந்துட்டு இருக்கும். எதுகை மோனையோட கூட இருக்கலாம். இது வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, கல்வி கற்க நாளை செல்ல அண்ணன் ஆணையிட்டான், காதல் மீன்கள் 2ல் 1 கரையில் தூக்கி போட்டான் அப்படின்னு மாதிரி. இந்த போட்டான்றது மறுபடியும் ஒரு மாதிரி கேட்கறதுக்கே ஒரு மாதிரி, சேர்த்தான் அப்படின்னு போட்டிருக்கலாமே, கலைந்தான், ஏதோ ஒண்ணு சேர்த்திருக்கலாமே, அது ஏன் இந்த அளவுக்கு இப்படி போட்டுறாங்க? அந்த அந்த அவலத்தன்மை எப்படி கம்பனுக்கும் அந்த ஒரு வார்த்தையை விட்டா வேற வார்த்தை கிடைக்கல. தூக்கி போடுறது, ஒரு மது குடத்துல தூக்கி போடுறோம் அப்படின்னு, அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, எதுவுமே முடியாது. இதே மாதிரி இந்த ஒரு சோகத்தை, இந்த காதல் ரசத்தை சொல்வதற்காக வைரமுத்துவிலிருந்து கண்ணதாசன் வரைக்கும், கம்பன் வரைக்கும் இந்த ஒரு பர்டிகுலரா அந்த வார்த்தையை அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்களோ அப்படித்தான் இருக்கு. இதே மாதிரி இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் ராஜபாளையம் கம்பன் கழகத்தை சேர்ந்த உமாசங்கர் அவர்கள். இவருக்கும் கம்பனை பிடிக்காது, ராமனையும் பிடிக்காது. ஆனா கம்பனின் தமிழை பிடிக்கும், கம்பனின் இசை தமிழை பிடிக்கும். இவர் என்ன சொல்றாரு? இவர் அந்த இசையிலேயே எப்படி நடந்திருக்கும், அந்த நடை அழகுன்றது எப்படி இருக்கும்ன்றத அவர் இசை தமிழ்ல கொண்டு போய் காமிக்கிறார். நாட்டியமாக இருந்திருக்குமோ அவர் அப்படி அந்த ஆட்டத்திலேயே கொண்டு போய் காமிக்கிறார். ஆனா திரும்ப திரும்ப சொல்றாரு தோளழகும் தோளழகும். ஏன் தோளழகும் சொல்றாரு? இதுக்கு பதிலும் கம்பன் தான் சொல்றாரு. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அக்தே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ்கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். தோலை பாக்குறவங்க தோலையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, காலை பாக்குறவங்க காலையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. முழுசா அவங்கள யாரையும் பார்த்ததாவே தெரியல. எப்படி ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களும் அவர்களுடைய கடவுளையே பார்க்கிற மாதிரி
அப்படின்னு முடிக்கிறார். எப்படி ஒவ்வொரு கடவுள் இது வந்து சொல்ல வேண்டிய ராமனை கடவுளாக சொல்ல வேண்டிய நபர் நச்சுன்னு அதை மட்டும் சொல்லாம அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி விட்டு இவருக்குன்னு ஒரு சமயம் இருக்கு, எது ஒரு பொதுவான சமயம், சமயம் இல்லையா அது கூட ஒரு சமயம்தான் என்பதையும் சொல்ல வருகிறார். அது பின்னால் வருகிறார். ஆனால் இந்த தோள் கண்டார் தோளை கண்டார் என்பதை நம்முடைய கண்ணதாசன் வடிக்கிறார். அவர் என்ன பாடுறாரு அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். தோளே கண்டேன் அப்படின்றது கம்பருடைய வாசகம் அப்படியே எடுத்தார். சரி, கம்பனுடைய கடவுள் வேற என்ன என்ன சொல்ல வர்றாரு அதையும் கொஞ்சம் பார்த்துருவோமே. இவருக்கு இது ஒரு வைணவ காப்பியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, ராமர் கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, அவர் ராமர் கடவுள் அப்படின்றத சொல்ல என்ன சொல்ல வர்றாரு, ஒன்றே எனின் ஒன்றையாம். ஒரு கடவுளா ஒரு கடவுள் வச்சுக்க, பல என்று உரைக்கின் பல ஆம். சரி, அன்றே எண்ணின் அன்றையாம், அதுவேனா இதுவே ஆம், ஆம் என்றால் ஆம், இன்றே எண்ணின் இன்றையாம். கடவுளே இல்லைன்னு சொல்றியா? ஆமா கடவுளே இல்ல. உளது என்று உரைக்கில் உளதேயாம். எதுக்குப்பா எதையாவது நம்பி ஒழுங்கா புழப்ப பாரு. நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கே என்னோ பிழைப்பம்மா. எதுக்கு எதுக்கு இதை பத்தி சத்தியெல்லாம் பேசிட்டு, நமக்கு பொழப்பு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொழப்ப போய் பாரு, இந்த விவாதத்தை தவிர அப்படின்றார். அந்த கம்பன் கையில் எடுத்த பொழுது பல சமயங்களின் மோதல்கள் இருந்திருக்கிறது. அந்த மோதலை தவிர்ப்பதற்காக இவரும் ஒரு முயற்சி செய்கிறார். இந்த மாதிரி சமயம் உங்க சமயம் தான் பெருசு, என்னோட சமயம் தான் பெருசு, அதெல்லாம் சொல்லாத. சமயம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான், உன் பொழப்ப பார்க்கலாம் அப்படின்றாரு. சரி, அதையே அப்படியே கண்ணதாசனும் சொல்கிறார். கம்பனுடைய வார்த்தை கடவுளை இல்லை என்று சொல்ற ஒரு காத்து. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றதும் ஒரு காப்பியம். இதே கம்பன் இதுலயே சொல்றாரு. சரி, தேன் பத்தி கொஞ்சம் வந்துடும். வாலிப கவிஞர் அவரு என்ன சொல்றாரு, படித்தேன் படித்தேன் கடிதம், ஒரு கடிதத்தை படிக்கிறாராம். அதெல்லாம் கடிதம் படித்தவர்களுக்கு தான் அந்த ரசனை புரியும். அடடா வரிகள் அமுதம், பேப்பர் அரங்கம் முழுதும் உந்தன் பேனா முனையின் நடனம், படித்தேன் படித்தேன் கடிதம், அடடா வரிகள் அமுதம். இது இவருடைய பொய்க்கால் குதிரைகள் என்ற ஒரு புது கவிதை தொகுப்பிலிருந்து தொகுத்த ஒரு இது அக்னி சாட்சிகள் படத்துல இதுவும் பாடலாகவும் வந்திருக்கு. சரி, அதே தான் தேன் என்றத கோசல நாட்டு வளம் சொல்றப்போ ஒரு ஆலை, கரும்பு ஆலையெல்லாம் வச்சிருக்காங்களாம். அந்த கரும்பின் ஆலையை பிசைஞ்சி வர்றப்போ அதுல வர்ற தேன், ஒரு இதுல இருந்து கல் இறக்குறாங்க, கல் இறக்குறதுல இருந்து வர்ற தேன், சோலையிலிருந்து கனி அப்படியே கீழே விழுகுது, அந்த கனியினுடைய தேன், தொடையிலே இறாலின் மீனுடைய தோணும் இருக்குது, மாலையாய் வகுத்திருக்கிற அதுல இருந்து தேன் வருது. இதெல்லாம் சேர்ந்து எந்த இடத்துல கொண்டு போய் சேருது அப்படின்னா ஒரு கடல்ல வந்து கலக்குது. அந்த கடல்ல இதையெல்லாம் குடிச்சிட்டு குதிச்சு கொண்டாடி விளையாடுதான். இதை பாக்குறப்ப ஹாங்காங் போயிருந்தோம், ஒரு பெரிய வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை வந்து பாக்குறதுக்காக. அவர் எவ்வளவோ சொபஸ்டிகேட்டட் பெரிய மெக்கானிசம் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லாம் வச்சுட்டு கடைசி தண்ணி பியூரஸ்ட் வாட்டர் அப்படின்றத ஒரு மீன்கள் வச்சிருந்தாங்க. இந்த மீன் உயிரோட இருந்ததுன்னா இது நல்ல தண்ணி, இதுதான், வேற எந்த டெஸ்டிங் வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான டெஸ்டிங் அதை சொல்றாரு. கடல்ல போய் சேர்ந்தாலும் அந்த கடல்ல இருந்து மீன்கள் சரியா இருந்தா இதுதான் நல்ல தண்ணி அப்படின்ற மாதிரி. ஒரு பொல்யூட்டட் நான் பொல்யூட்டட் வாட்டர்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத கம்பன்
இந்த வகையில கோசல நாட்டு வளம் அப்படி இருந்தது. கோசல நாட்டு தமிழகத்துல இருந்ததா அதெல்லாம் கேள்விக்குறி. வேற எங்கேயோ இருந்ததை நம்ம கோசல நாட்டுக்கு தமிழகத்துல இருந்த மாதிரியே காமிக்கிறாரு. சரி, இந்த மாதிரி தேன் வர்றப்ப நம்ம கண்ணதாசன் சும்மா விடுவாரா என்ன? கண்ணதாசனுடைய தேன் குடித்தேன் நீங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன் துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் நனைத்தேன் அழகினை ரசித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உன்னைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவர் என்ன மலைத்தேன். எத்தனை தேன்? நீங்க ஒரு தேன் தானே சொல்லிங்க. சரி, அடுத்து ஒரு அகலிகை பக்கம் பாடுவோம். இன்னொரு பாடல் கண்ணதாசனுக்கு தேவைப்படுது. அகலிகை தவறு செய்தாளா இல்லையா? இன்றும் கூட அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. அதுல கம்பர் சொல்லுகின்ற வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னா, புக்கு அவளோடும் அகலிகையை பற்றி அதிகமா சொல்ல வேண்டியதில்லை நினைக்கிறேன். ஒரு முனிவர் வேஷத்துல இந்திரன் வர்றாரு. அப்ப புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனல் அப்படின்ற. இது முனிவர்னா கணவன் இல்ல வேற யாரோ வந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. உணர்ந்தனல் உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என ஓரால் தாழ்ந்தனல் அப்படின்றத முடிக்கிறார். இந்த ஒரு செய்தியை அப்படியே அழகா எடுத்து கண்ணதாசன் தன்னுடைய பாடலில் கொடுக்கிறார். இது ஒரு அகலிகைக்கு எழுதப்பட்ட பாடலாம் தெரியாது. ஆனா ஒரு விதியின் வசத்தால் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப கண்ணதாசன் சொல்றாரு, இதுதான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்றது. அதைத்தான் நம்மளும் இப்போ பார்க்க முடியுது. அதே போல ஒரு கை வண்ணமும் கால் வண்ணமும் எப்படி பார்க்கிறாரு. கையினால சில செயல்கள் செய்யறாரு இந்த தலைவன். அதே மாதிரி கால்கள்னாலும் சில செயல்கள் செய்யறாரு. இப்ப இந்த முனிவர் ஒரு பார்வையை பாக்குறாரு. முனிவர் என்ன பாக்குறாரு? ஒரு தாடகைய வதத்தை அப்படியே கையினால வில்ல வச்சு அப்படியே அடிச்சிட்டாரு. ஒரே அடியில அடிச்சிட்டாரு. அதே மாதிரி கால் வண்ணம் அகலிகைய வச்ச உடனே கால் துகள் பட்ட உடனே அகலிகை கல்லா இருந்தவள் பெண்ணாக மாறிவிட்டாள் அப்படின்றார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்ற ஒரு துயர் வண்ணம் உருவது உண்டோ மைவண்ணத்து அரக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இது ஏன் அப்படி விருத்தம் விருத்தம் அப்படின்னு சொல்றோமோ, இது விருத்தம்ன்றது ஒரு எழுத்து இல்லாம இவ்வண்ணம் ஒய்வண்ணம் மைவண்ணம் கைவண்ணம் இது எல்லாமே ஒவ்வொரு அடியிலையும் வர்ற மாதிரியும் அமைச்சிருக்கிறார். இந்த மாதிரி பல பாடல்கள் இப்படி அமைத்திருக்கிறார். இதே கை சொற்களை அப்படியே கையாண்டிருப்பார் நம்ம கவியரசர். அவருடைய கைவண்ணம் கால் வண்ணம் சரிராட கை வண்ணம் விளையாடும் தென்னாட்டு பொன் வண்ணமே. சொல்ற வார்த்தைகள் வேகம் பாருங்க. இது என்ன வார்த்தைகள்? புது வார்த்தை வண்ணம் பாட புது வார்த்தை நான் தேடினேன் அப்படின்னு.
புது வார்த்தை வண்ணங்கள், அவ்வளவு வண்ணங்கள் இருக்குது. அதே கவியரசர் கவி சக்கரவர்த்தி என்ன பாடினாரோ அதே மாதிரியான வண்ணத்தோட இங்கேயும் பாடணும்னு நினைக்கிறாரு. இங்கேயும் 4 வண்ணம் தெரியுது. இதுக்கப்புறமும் சொல்றாரு, குறையொன்று தமிழ் சொல்லுமே அப்படின்ற மாதிரி சொல்லிதான் முடிக்கிறாரு கவியரசர் வண்ணம். அடுத்து ஒரு புது படத்துல இப்ப எல்லாம் எப்படி வருதுன்னா, தழுவிடும் பொழுதிலே இடம், தழுவிடும் பொழுதினே இடமாறும் இதயமே அப்படின்னு இப்போதைய புது கவிஞர்கள் எழுதுறாங்க. ஆனா கம்பர் காலத்துல எப்படின்னா, பார்த்த உடனேயே கண்டவுடன் காதல் அப்படின்றோமே, அந்த காதல்லையே அப்படியே அப்படியே இதயம் இடம் மாறிடுதா. பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினர். அந்த இதயம் அங்க போயிடுச்சு, அங்க இருந்த இதயம் இங்கே வந்துருச்சு. அப்படி ஒரே பார்வையில ஒரு பார்வையில இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஒரு வால்மீகி ராமாயணத்துல இந்த மாதிரியான காதல் கதைகள்லாம் கிடையாது. அவர் ரொம்ப ட்ரையா எழுதியிருப்பாரு. அவர் ஒரு நல்ல முனிவரா இருந்திருப்பார் போல் இருக்கு. இவர் கொஞ்சம் கலகலப்பான பேர்வழி, ஜனரஞ்சகமான பேர்வழி. அதனால கம்பனை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும். குடும்பஸ்தர்களும் படிக்கணும், இன்னும் கிளுகிளுப்பான ஆட்களும் படிக்கணும், எல்லாரையும் படிக்க வைக்கணும்ன்ற நோக்கத்துல காதலையும் உள்ளார சேர்த்து, இந்த காதல் வீரம் இந்த 2ஐயும் சேர்த்து அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காகவும் செய்துட்டாரு. சரி, இதே மாதிரி இங்கே ஒரு இதயம் மாறுகிறதை ஒரே ஒரு கொஸ்டின் தான் இங்க வரும். பழகிடும் ராமன் அப்படின்னு, இது ஏற்கனவே பழக்கமே கிடையாது. அப்பதான் முதன்முறையா பாக்குறாங்க. சீதையும் ராமனும் சந்திக்கின்ற முதலிடம். கண்ணதாசன் ஏன் இப்படி பழகிடும் ராமன் அப்படின்னு போடுறாரு அப்படின்னா, அதுக்கு பதில் கம்பன் அவர் தான் சொல்றாரு. ஒரு ஏற்கனவே உறங்கிக்கிட்டு இருந்த அந்த அந்த திருமகள் அப்படின்றத உணர்ந்து கொண்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. சரி, அடுத்து கம்பன் கற்பனையில ஒரு உறக்கத்தையும் கண்ணதாசன் கற்பனையில அதே உறக்கத்தையும் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு. எப்படி உறங்கும்? நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யால், தூரிடை உறங்கும் ஆமை, துறையுடை உறங்கும் இப்பி, போரிடை உறங்கும் அன்னம், புலிவிடை உறங்கும் தோவை. இவ்வளவுலாம் உறங்கிட்டு இருக்கு. சங்குகள் எங்கே? தண்ணீர்ல உறங்கிக்கிட்டு இருக்கு. எருமைகள் மர நிழல்ல தூங்கிட்டு இருக்கு. வண்டுகள் மலர் மாலையிலே உறங்கி கொண்டிருக்கின்றன. திருமகள் தாமரை மலரிலே உறங்குவாள். ஆமைகள் சேற்றிலே உறங்கும். முத்து சிப்பிகள் நீர் துறைகளிலே உறங்கும். அன்னங்கள் நெற்போரிலே உறங்கி கிடக்கும். மயில்கள் சோலையிலே உறங்கி கொண்டிருக்கும். இப்படி உறக்கத்தை பற்றிய இவ்வளவு செய்திகளை ஒவ்வொன்றும் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு. நீரிடை, தாரிடை, தூரிடை, போரிடை. அப்ப விருத்தத்துக்கு பாடல் சரியா வருதுன்னு நினைக்கிறேன். ரீ அப்படின்றத அந்த எதுகையை பார்க்கலாம். நீரிடை, தாரிடை, சூரிடை, பேரிடை அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாரு. சரி, கண்ணதாசன் என்ன சொல்றாரு? பூ உறங்குது, பொழுதும் உறங்குது, நான் உறங்கவில்லை. கார் உறங்குது, கலனியில் நெல் உறங்குது, பூ உறங்குது, பொய்கையில் நீர் உறங்குது என்பதாக கண்ணதாசன் கற்பனையில் உள்ள பாடல் வரிகள் இப்படித்தான் வருது. பூ உறங்குது, பொழுதும் உறங்குது, நான் உறங்கவில்லை. கார் உறங்குது, கலனியில் நெல் உறங்குது, பூ உறங்குது, பொய்கையில் நீர் உறங்குது என்றார். சரி, இதே மாதிரி இன்னொரு காதல் களியாட்டங்களை பற்றி சொல்றாரு. மருங்கு இலா நங்கையும், மறுபடியும் மருங்கு இடையில்லாத நங்கையும் கதாநாயகவும், வசை எல் ஐயனும் ஒரு அப்பழுக்கு அற்ற இல்லாத ஒருத்தர், ஒருங்கிய 2 உயிருக்கு உயிர் ஒன்று, உடல் தான் 2 ஆனா உயிர் 1 ஆயிடுச்சான். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ. ஏற்கனவே நம்ம கேட்ட அந்த கேள்விக்கு பதில் பழகிடும் ராமனுக்கு இப்ப பதில் கம்பனே சொல்லி வச்சுறாரு. ஏற்கனவே நம்ம ஒன்னா இருந்தவங்க தான்,
இப்போ இந்த இந்த நேரத்துல இப்படி எல்லாம் வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் பதில் சொல்றாரு. ஆனா நமக்கும் ஒரு காதல் ரசம் வந்துருது. எப்படி இதேதான் எப்படி இவருக்கும் ஒரு பாடல் வந்திருக்கிறது. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. பேச மறந்து சிலையாயிருந்து பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி. அவர் பேச மறந்து அப்படியே நின்னுட்டாங்க அப்படின்றாரு. ஆனா என்ன காரணம் அப்படின்றது, அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதல் சந்நிதி அப்படின்ட்டு ஒரு அந்த கேள்விக்கு பதில் ஐயா கம்பனுடைய ஒரு சிந்தனையாக அப்படியே நம்முடைய கவியரசர் இறக்கிறார். எல்லாருமே கம்பன் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த பாடலை தான் சொல்லுவாங்க. நதியின் பிழையன்று நரும் புனல் இன்மை அற்றே பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தால் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை. திருவள்ளுவர் கூட ஏன் ரொம்ப கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ரொம்ப மோசம் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்றதுக்கு இதுதான் யோசிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதேதான் ஒரு ஏதாவது பிரச்சனை வர்றப்ப அந்த பிரச்சனையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான். என்ன சொல்றாரு மகனே அப்படின்னு. இது லக்ஷ்மணன் ரொம்ப வேகமா நாங்களாவது காட்டுக்கு போறதாவது அப்படின்ட்டு போறாரு. பெரும்பாலும் தம்பி தான் இந்த மாதிரி எல்லாம் ஆட்டம் ஆடுவாங்க. அண்ணங்கள் ஒரு மாதிரி நல்லா தான் இருப்பாங்க. தம்பிகள் ஆட்டம் ஆடுறப்போ அந்த அண்ணன் சொல்ற வார்த்தையா தான் இது வருது. இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு ஆற்றுல தண்ணி இல்லைன்னா ஆரோட குற்றம் என்னப்பா இருக்குது, அதெல்லாம் கிடையாது, அதனால நீ அக்செப்ட் பண்ணிக்க வா அப்படின்ற மாதிரி, விதியின் பிழை அப்படின்ற மாதிரி. இத அப்படியே நதியின் பிழையா இல்லையா அப்படின்றத, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா அப்படி போட்டு முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி மீனும் நீல லில்லியும் லில்லி மலருக்கு கொண்டாட்டம் சொல்லாம அந்த மாதிரியான ஒரு லில்லி மலர் நீல லில்லி இருக்குமா, அதை எப்படி காமிக்கிறாரு. நீர் உள எனின் உள மீனும் நீளமும். ஒரு நிலத்துல நீள் இருந்ததுன்னா இது இப்படித்தான் இருக்கும். பார் உள எனின் உள யாவும் பார்ப்பூரின் நாள் உள தனு உளாய் நானும் சீதையும் ஆர் உளன் எனின் உளம் அருளுவோம். நீ போறியா காட்டுக்கு போறியா, நானும் வரேன் கூடவே, நானும் லக்ஷ்மணன் சீதை 2 பேரும் வர்றோம் அப்படின்ற மாதிரி. அதுக்காகத்தான் இவங்க சொல்றாங்க, யார் இருந்தாலும் நான் இல்லாட்டியும் நான் வருவேன். இதே பாடலை அப்படியே அடிப்படையா வச்சுதான், யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, யாரு வராட்டியும் நான் வரேன்பா, குளத்திலே தண்ணி இல்ல கொக்கும் இல்ல மீனும் இல்ல பெட்டியிலே பணம் இல்ல பெத்த புள்ள சொந்தம் இல்ல. இந்த குளத்துல தண்ணி இல்லை கொக்கும் இல்லை மீனும் இல்லை. இந்த ஒரு லைன் எங்கிருந்து எடுத்தாரு அப்படின்னா, அவர் கம்பர்ல இருந்து தான் எடுத்திருக்காரு. ஐயா சொல்லிட்டாரு சீதையும் சூர்பனகையை பத்தி சொல்லக்கூடாது. ஆனா கம்பன் என்ன சொல்றாருன்னா, சீதைக்கு எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரோ அதே மாதிரியான ஒரு முக்கியத்துவம் தான் இங்கே சூர்பனகைக்கும் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நான் இங்க குறிப்பிட வந்திருக்கேன். ஒரு அறிமுகம், ஒரு கதாநாயகியோட அறிமுகம் எப்படி இருக்கும், அல்லது ஒரு எதிர்மறை பாத்திரத்தோட அறிமுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து பொதி சீதம், இது சீதையை அறிமுகப்படுத்துது. மின்னின் எழில் அன்னவள் தன் மேனி ஒளிமான அன்னமும் மரம்பெயரும் ஆரமிழ்தும் நான மன்னவை இருந்த மணி மண்டபம் அடைந்தார் யார் சொல்லலாம். ஆனா இந்த சூர்பனகை என்ன சொல்றான்னா, பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கயத்திருந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்த நன் நாவில் வைத்தான். அவன் பொண்டாட்டிய எங்கெங்க வச்சிருக்கான் அப்படின்றத சொல்றான். யாரு? சூர்பனகை சொல்றா. மேகத்தில் பிறந்த மின்னை வென்ற நுண் இடையிலானை யார? சீதைய. மாகத்தோல் வீர பெற்றால் உனக்கு கிடைச்சதுன்னா எங்கெனம் வைத்து வாழ்தி. ஒரு டிராக்க மாத்துறது. ஒரு சாதாரணமா சீதையை பற்றிய எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்த ஒரு நபர் ராவணன்.
ராவனுடைய வீரம் எப்படி இருந்தது அப்படின்னா, அங்கே உள்ள ஊர்வசி, ரம்பை, திலோத்தமை இவங்கெல்லாம் வந்து வெத்தலை பொட்டியை கையில வச்சுட்டு திரியிறாங்களாம். யார்? ராவணன் பின்னாடி. இன்னொருத்தம்ம செருப்பை எடுத்துட்டு போறாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு ஆளை அப்படியே திசை மாற்றம், ஒரு கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்றோம்ல, திரும்ப திரும்ப வாட்ஸ்அப்ல ஒரே செய்தியை போட்டா எப்படி திணிக்கிறோமோ அந்த மாதிரியான கருத்து திணிப்பின் ஆரம்பம் யாருன்னு சொன்னா இந்த சூர்பனகை தான். எந்த விதமான சீதையை பற்றிய எண்ணமும் இல்லாத ஆள்கிட்ட நீ எப்படியெல்லாம் வச்சா எப்படியெல்லாம் இருந்திருப்ப அப்படின்ட்டு. இதைத்தான் அப்படியே கண்ணதாசன் எடுத்து கையாளுகிறார். பரமசிவன் சக்தியை ஓர் பாதியில் வைத்தார், அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தார், பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தார், ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தார். யாரம்மா அது யாரம்மா? பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாஞ்சி ராஜா. அப்படியே எந்தெந்த இடத்துல மனைவிகளை வைத்திருந்தார்கள் அப்படின்றத அங்கிருந்து எடுத்து இந்த பாடலை அவர் எடுத்திருக்கிறார். அதே மாதிரி இதை ஏன்பா நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற இந்த நிலா என்னை ஏன்பா காயிற, அந்த பக்கம் வேற பக்கம் போய் ஏதாவது காய் அப்படின்னு சொல்லி நிலாவை திட்டுற மாதிரியான ஒரு பாடல் இருக்கு. கல்லா மதியே கதிர்வாள் நிலவே செல்லா இரவே, இரவே போக மாட்டேங்குது, சிறுகா இருளும் ரொம்ப சிரமமா இருக்குது, எல்லாம் என்னையே முனிவர் என்கிட்டயே வந்து இவ்வளவு தொந்தரவுலாம் பண்றீங்க, நினையா வில்லாலனை யாதும் விழித்திலீரோ. அங்க ஒரு வில்ல வச்சுக்கிட்ட ஒருத்தர் இருக்கானே, அவன்கிட்ட போய் எதையாவது போய் வம்பு பண்ணு, என்ன ஆளை விடு அப்படின்னு சொல்ற மாதிரி சீதை அந்த நிலவை பார்த்து சொல்றதா. இதே மாதிரி இவர் கையில எடுத்தாருன்னா அத்திக்காய் காய்காய் 31 காய்கள். இந்த இவ்வளவு பெரிய பாடல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே, நமக்கு வேண்டிய காய் இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. இந்த இத்திக்காய் காயாதே என்ற அந்த சொற்றொடர் எடுக்கப்பட்ட இடமும் அது இந்த இடம்தான், கம்பருடைய இடம்தான். இதே மாதிரி ரொம்ப சிரமத்துல இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே சோகத்துல அப்படியே கண்ணீர் வந்து வந்து அது நடந்து போற இடமெல்லாம் சேராயிடுச்சான். அசோகவனத்துல அப்படி சொல்றாங்க, தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க, கண்ணு செவந்து போயிருது, அறிவே கலங்கி போய் நெருப்பில் இட்ட மெழுகு மாதிரி அப்படியே மெலிஞ்சு போயிடுச்சு, கண்ணீரெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்றது ஒரு துயரத்தை சொல்றாங்க. அதே துயரம்தான் கண்ணதாசனும் தன்னுடைய பாடலில் வெளிப்பட்டிருக்கிறார். முற்றாத இரவொன்றில் நான் வாட, முடியாத கதை ஒன்று நீ பேச, உற்றாரும் காணாமல் உயிர் ஒன்று சேர்ந்தாட, உண்டாகும் சுவையென்று ஒன்று. எது? தூங்காத கண்ணென்று ஒன்று. அப்படியே தூங்காத கண்ணை கம்பன் எப்படி காமிச்சானோ இதேதான் இவரும் காமிச்சிருக்கிறார். அதே மாதிரி இந்த பாடல் கேக்குதுங்களா? தென்னிலங்கை சோழ பாடல் கேக்குதுங்களா? இல்ல சார். கேக்குதே சார். கேக்கல. தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து, நான் துள்ளி விட்டேன் மேனி எல்லாம் வேர்த்து. இது கண்ணதாசன் இவரை பற்றி, கம்பனை பற்றி எழுதின பாடல். அப்படி என்ன சீதை அனுமன்ட்ட என்னதான் சொல்லிட்டாங்க? அப்படியே நான் துள்ளி விட்டேன் மேனி எல்லாம் வேர்த்து அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த வார்த்தையை தான் சொன்னது. அல்லல் மாக்கள் இலங்கை அது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். என்னால எல்லாம் முடியும். ஒரு நல்ல சபார்டினேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாஸ் செய்ய வேண்டிய வேலையை பாஸ் தான் செய்யணும், சபார்டினேட் செய்ய வேண்டிய வேலையை சபார்டினேட் தான் செய்யணும். அது தூயவன் வில்லின் ஆற்றிற்கு மாசு என்று வீசினேன். நானே என்னால செய்ய முடியும், ஆனா ஏன் செய்யாம இருக்கிறேன் அப்படின்னா, தூயவன் வில்லின் ஆற்றிற்கு, அந்த தலைவனுடைய வில்லுக்கு ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் சொன்னாராம். இத கேட்டதுக்கு அப்புறம் தான் இவர் நான் துள்ளி விட்டேன் மேனி எல்லாம் வேர்த்து அப்படின்றார். இன்னொரு
இதையும் அடிக்கடி சொல்லுவாங்க. கண்ணதாசனை பற்றி, கம்பனை பற்றி சொல்ல வந்தவங்க எல்லாருமே ஒரு ரகசியத்தை சொல்லி அனுப்புறாங்களாம். இந்த ரகசியம் ஒரு முதல் இரவுல சீதையும் ராமனுக்கும் பரிமாறப்பட்ட அந்த ரகசியம் என்ன? வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் அப்படின்ட்டு ஒரு சொன்னாராம். அதை நீ போய் சொல்லு அப்படின்றார். இது வேற யாருக்கும் தெரியாது. இதை சொல்லிட்டா போதும், அவங்க ஒத்துக்குவாங்க. இதுதான் நீ சந்திச்சதை ஒத்துக்குவாங்க அப்படின்ட்டு. இதை ஏன் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு அந்த சூழ்நிலையில இருக்கிறவர் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு தசரதனுக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மனைவிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்த ஒரு அரசர் குடும்பத்தில் வந்தவர் ஒரே ஒரு மனைவியோட இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னாரு. இந்த இப்பிறவிக்கு, இந்த பிறவிக்கு மட்டும்தான். அடுத்த பிறவிக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்பனும் நைஸா சொல்லி வச்சிட்டாரு. அதே இது ஒரு கண்ணதாசனுக்கு எப்பப்ப வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அந்த இதையும் அப்படியே கொண்டு வர்றாரு. ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் எனும் உயர்வினை காட்டிய அவதாரம். திருமால் பெருமையில ராம அவதாரத்தை காட்டுறப்ப அந்த மாதிரி காமிச்சிட்டு, அடுத்து வசந்த மாளிகையில உன்னை அல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். அப்படியே உன்னை அல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். அப்பட்டமான அந்த சொற்றொடர் அங்கிருந்து கம்பன்ல இருந்து எடுத்தது. இப்போ கண்டவுடன் காதல் அப்படின்றாரு. அண்ணனோடு தம்பியர்கள் 4ஓடு 5ஆகி 6ஆகி ஆன விதம் கூறி என்னை ஆளுகின்றான் மூளைதனில் ஏறி அப்படின்ற மாதிரி சொல்லிதான் முடிக்கிறாரு. இந்த அம்பு என்னென்ன வம்பு பண்ணது அப்படின்றத கடைசியில சொல்லி முடிக்கிறாரு. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு. 10,000 பாடல்கள் மித்தாக அள்ளி வைத்து சொத்தான கம்பனுக்கு ஈடு இன்றும் வித்தாகவில்லை என்று பாடு. இவ்வளவு பாடி வைத்த அந்த மகா கவிஞருக்கு வாலி எழுதிய அந்த வார்த்தை, உன் மரணத்தால் ஓர் உண்மை புலனாகிறது. எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன். அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான். அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் என்று முடிக்கிறார் வாலியின் அஞ்சலியாக. நம் மனதில் இன்னும் நிற்கிறார். கண்ணதாசன் மட்டுமல்ல, பல கவிஞர்களும் கம்பருடைய பாடல்களை எடுத்து ஆண்டிருக்கிறார்கள். இது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், கவியரசு, அந்த கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எடுத்துக்கொண்டது. திரிசடை சீதையிடம் சொல்றாளாம், துயில் இலை ஆதலில் கனவு தோன்றலை. நான் தூங்கவே இல்லை, எனக்கு கனவே தோணல, ஆனா உனக்கு கனவெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றான். இது அப்படியே இன்றைய பாடல்களில் வருது. எப்படி வருது? நான் தூங்கும் வேளை கனவுகள் தொல்லை, அதுக்கு பதில் நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை, மெய்யா பொய்யா அப்படியே பாடல்கள் போகும். ஆனா இந்த வார்த்தைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, துயில் இலை ஆதலில் கனவு தோன்றலை என்ற கம்பனிடமிருந்து திரிசடை சீதையிடம் பேசிய பேச்சுதான் இங்கு இந்த திரைப்படத்திலும் கையாளப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்பட பாடல்களின் தொகுப்பு முழுவதும் பல இடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. என்னுடைய நூல்களிலும் பலவற்றை இதனை பயன்படுத்தியிருக்கிறேன். ராஜபாளையம் உமாசங்கர் அவர்கள் அவருடைய இசைக்குழுவும் சேர்ந்து அருமையாக இசையமைப்பு செய்திருக்கிறார்கள். இசைக்கவி ரமணன், பேராசிரியர் சோசுவாமி சுந்தரம் அவர்கள். பாடல்கள் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் MP3 என்றதிலிருந்து எடுத்தது. ஆனா இப்போ அந்த பாடல்கள் தடை செய்யப்பட்டு விட்டுருன. நல்ல வேளை ஏற்கனவே எடுத்து வச்சதுனால எனக்கு இதை இன்றைக்கு பயன்படுத்த முடிந்தது. கம்பன் வரிகளின் விளக்கம் தமிழ் இளைய பல்கலைக்கழகத்திலிருந்து எடுத்தது. என்னுடைய எல்லா கம்பன் தொடர்பான நிகழ்வுகளுக்கும் ஆதரவு தந்து வருகின்ற குழு நண்பர்கள், கம்பன் கழகங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை உரித்தாக்கி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கைதிடலாம், எல்லாரும் கைதிடலாம்.
அதாவது என்ன தோன்றதுன்னா, இந்த பாட்டெல்லாம் ஒரு முறை போட்டு கேட்கலாமா, நீங்க போடலாம். மறுபடியும் போட்டு கேட்கலாமா அப்படின்னு இப்ப எல்லா பாட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் வச்சுட்டு போட்டுக்கு எல்லாம் நிதானமா உட்காந்து போட்டு கேட்டு நல்லா ரசிக்கணும்ன்றதுதான் தோணுது. அந்த அளவுக்கு அருமை அருமை அருமை. அது 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 கண்ணதாசன் பாடல்களை கேட்கறதுன்றது ஒரு சுவைன்னா, அந்த சுவைய கம்பன் எப்படி சொல்லியிருக்காரு, எங்கெங்க சொல்லியிருக்காரு, அதுல இருந்து எப்படி இவர் உள்வாங்கி இருக்காருன்றது அழகா சொல்லியிருக்கீங்க. ஆஹ் யாருமே வந்து இப்ப ஒரு புத்தகம் எழுதுறாங்கன்னா நிறைய புத்தகத்தை ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நான் இவ்வளவு புத்தகத்துல வேற எந்த ரெஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி நிறைய புத்தகத்துல பின்பக்கம் பார்த்தோம்னா பெரிய பெரிய ஆத்தர் எல்லாமே இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் எல்லாமே அவங்க எங்கெங்கெல்லாம் எத்தனை புத்தகம் படிச்சாங்க, எங்க இந்த ரெஃபரன்ஸ் எடுத்தாங்கன்றதெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி கண்ணனும் கண்ணதாசனும் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு, நான் ராமாயணமும் மகாபாரதமும் இல்லைன்னா நான் அந்த பாடல்கள் எழுதியிருக்க மாட்டேன். இன்றைய கவிஞர்களும் வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லார் வீட்லயும் இது அத்தனை புத்தகங்களும் இருக்கும். பாடல்கள் எழுதுறதுக்கு துணையா போறது தமிழ் இலக்கியங்கள் இல்லாத இவற்றைய பாடல்களும் எழுதப்படவில்லை என்றுதான் உண்மை. படிக்கும் போதுதானே இந்த அது உள்வாங்கினாதானே மற்ற விஷயங்கள் வரும். இதில் உள்ள கொஞ்சமாச்சும் பெட்ரோல் போடணும்ல. அருமை. கம்பன் போட்ட பெட்ரோல் இப்போ வந்து இன்னைக்கு கண்ணதாசன் மூலமா பற்றி இருந்ததை நாம இப்ப ரசிச்சிருக்கோம். அதுவும் மகிழ்ச்சியான ஒரு அருமையான கலர்ஃபுல்லான, அதாவது பேச்சு மட்டும் இல்லாத அது ஒரு பாடல். அந்த கலர் கொடுத்த பிரசன்டேஷன் வந்து ரொம்ப அழகா பல வண்ணங்கள்ல கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி. முதல்ல பார்ப்போம், ஒருத்தரா பேசலாம். ராமு சார் வாங்க. வணக்கம். நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கண்ணதாசன் கண்ணதாசன் பாட்டு எல்லாருமே கேட்டிருப்பாங்க, அதனால நானும் கேட்டிருக்கிறேன். தெரியும், கண்ணதாசன் நிறைய இடங்கள்ல எடுத்தாண்டு இருக்கிறாருன்னு தெரியும். ஆனா எந்த இடத்துல எதை எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அவரு இலக்கியத்துல இருந்து எடுத்தார் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியும். ஆனா நீங்க காமிச்சது ரொம்ப அந்த ரெஃபரன்ஸ் இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தது, இது வியப்பாவே இருந்துச்சு. இவ்வளவு தூரம் இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுமா? மொத்தமும் நீங்களே பண்ணீங்களா இல்ல சோர்ஸ்ல இருந்து எடுத்தீங்களா தெரியல. ஆனா அட்டகாசமான ஒர்க் இது. ரிசர்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, பிஎஸ்சி பண்றவனே இதுக்கு முன்னால இந்த சப்ஜெக்ட்ல என்ன பண்ணாங்க, இப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் ரெஃபரன்ஸ் ஒன்று எடுத்திருக்கிறீங்க. அந்த கனெக்டிவிட்டி அற்புதமா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. நிஜமாவே வியப்பா இருக்கு. ஓஹோ, இப்படியா அப்படியா அப்படியா அப்படின்னுட்டு அந்த பொருளோட வர்ற செய்தி. அப்புறம் கூடுதலா சொல்லுவாங்கன்னா, இந்த கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன்னுட்டு கிருபானந்த வாரியார் ஒரு 30-40 வருஷம் முன்னால ஒரு லெக்சரு 1/2 மணி நேரம் பேசுகிறார். இந்த 2 கை வண்ணம் இங்கு கண்டேன், கால் வண்ணம் அங்கு கண்டேன், அதை மட்டுமே அந்த ஆள் 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த லெக்சர். நான் கேட்டிருக்கிறேன், ஆனா இப்ப எங்க இருக்குது என்னன்னு தெரியாது. யாருன்னா கண்டுபிடிச்ச வேணா நம்ம குரூப்ல எடுத்து போடுங்க, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. வாரியார் அட்டகாசமா பேசுவாரு. அப்புறம் இந்த குறுக்கல ஒண்ணு கட்டானதுல நீங்க அந்த சூர்ப நகையை விட்டுட்டீங்க. சூர்ப நகை அவ்வளவு பெரிய அழகி அவன். நான் கம்பனை பத்தி பேசுற போது இந்த 4 வரியும் கூட சேர்த்து பேசுறாரு. இவ்வளவு அழகான பெண் இதன்னுட்டு. இந்த இப்பிறவியில் இரு மாந்தரை சிந்தையாலும் தொடேன் அப்படிங்கிறான் இந்த ஆளு. ஆனா அந்த இடத்துல காமவல்லி நான் சொல்லிட்டு காந்தர்ப்பம் உள்ளதால் அப்படின்னுட்டு நம்ம கந்தர்வ விவாகம் பண்ணிக்கலாம், நீ நானும் கட்டிக்கலாம், வேற யாரும் வேணாம், சாட்சியெல்லாம் வேணாம் அப்படின்னு அதுல சொல்றான் அவன். அப்ப இவன் சொல்றான், நீ வேற பரம்பரை, நான் வேற பரம்பரை, அதனால நான் கட்ட முடியாதுங்கிறான். இந்த பிறவில நான் கட்ட மாட்டேன்னு சொன்னா சத்தம் போடின்னு சொல்ல வேண்டியது, நிறுத்த வேண்டியதானே. அப்புறம் என்னத்துக்கு டயலாக் நீ பேசுற? அப்போ அவ பரம்பரை என்ன கட்டுவியா நீ? அது ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கப்புறமா என்ன சொல்றான், போய் என் தம்பியை பாருன்றான். அப்ப நீ ஒரு பரம்பரை, உன் தம்பி வேற பரம்பரை ஆகுதா? பரம்பரை நீ கேவலப்பட்ட மாதிரி ஆயிடுது இல்ல. அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா இது காது, கண்ணு, மூக்கு, மார்பு எல்லாத்தையும் வெட்டி விட்டுறான்றான். அவன் அண்ணன் கிட்ட போய் சொன்னா, அண்ணன் வந்து என்ன பண்றான், சீதையை எடுத்துன்னு போய் வச்சுட்டு நீ மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப கூப்பிட்டு போன அவன் சீதையை தொடலைன்னு சொல்றான். இந்த ஆங்கிள் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கிறதான் என்னுடைய வருத்தம். இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றப்ப ராமன் சொன்னதெல்லாம் தப்பு. இந்த பிறவியில 2 மாதத்துல கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னது சிந்தையாலும் தொடேன்னு சொல்லாத ஆளு உன் அண்ணன் 2 பேர் கட்டி கொடுத்தா கட்டிக்கிறேன்னு சொல்றான். ராவணனும் கும்பகர்ணனும் கொடுப்பறியல் கொள்வன் என்றான் அப்படின்னு பாட்டு இருக்குது. உங்க அண்ணன் 2 பேர் கட்டி கொடுத்தா நான் கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். அதெல்லாம் கோளரான இடங்கள். பாடல் ரொம்ப பிரமாதமா இருக்குது, வெளுத்தமெல்லாம் நல்லா இருக்குது, தமிழ் நல்லா இருக்குது, சொல்லாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் பாராட்டுகிறேன்.
ஆனா செய்தி வந்து சரியில்லை. அது கூட நீங்க சொன்னதுனால அதையும் சேர்த்து நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சரியா? அவன் விபீஷணன் கட்சி மாறி போறான். உன் தங்கச்சி மூக்க வெட்டினா நீ எப்படிடா கட்சி மாறி போவ? நீ ஏதாவது கேள்வியாவது கேட்கணும்ல? ஏன்டா வெட்டினாவது கேட்கணும்ல? அதையும் கேட்காம போறான். அந்த மாதிரி ராமாயணத்தில் ஏராளமான கோளாறுகள் இருக்குது. இது வேண்டாம் சார், நமக்கு நம்ம பாடல்கள் மட்டும் ஆமா, ரசிப்போம். கம்பர் இது அண்ணா சொன்ன மாதிரி கம்ப ராமாயணத்தை கொளுத்துங்கன்னு சொன்னாரு. படிங்கடா, எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறான் அப்படின்னாரு. மகாபாரதத்தை பத்தி அண்ணா சொல்றாரு, 100 கேரக்டரை கொண்டாந்து எப்படி பின்னுனான்னு தெரியலையே, எவ்வளவு அழகா இருக்கு இந்த கதை, மொத்தம் கட்டுக்கதை படிங்கடா அப்படின்னு பாடுறாரு. அந்த பாராட்டு தெரியணும், அந்த உண்மை நிலையும் தெரியணும். அதை தான் சொல்ல வரேன். அதனால நீங்க ரெண்டையும் இணைத்தது ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு கண்ணாசன் எல்லாரையும் போல எனக்கும் தெரியும். கம்பன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். பட் இவ்வளவு வரிகளும் அதுக்கு இணையாக இவ்வளவு கண்ணதாசனும் அப்படிங்கிறது அற்புதமான செய்தி. வாழ்த்து. நன்றி, நன்றி சார், நன்றி. டாக்டர் சக்தி பேசுறீங்களா மேடம்? ஐயா வணக்கம். வாங்க வாங்க, வணக்கம், பேசுங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். அந்த சூர்பனகையோட என்ட்ரிய வந்து ரொம்ப அழகா கம்பரே வர்ணிப்பாரு. பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரடியலாகி அஞ்சொலில மஞ்சை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் அப்படின்னு ரொம்ப அழகா அவளுடைய மென்மையா வந்து தன்னுடைய அடக்கு காட்டுற அப்படிங்கறத சொல்லுவாரு. ஐயா சொன்னாங்க சீதைக்கு என்ன வர்ணனையோ எவ்வளவு முக்கியத்துவமோ அதே மாதிரி சூர்பனகைக்கும் கவிஞராக ஒரு நல்ல இடம், நல்ல வர்ணனை, நல்ல வர்ணனை கொடுத்துதான் பாடியிருக்கிறாரு. அப்படி அந்த சூர்பனகை அவகிட்ட கேக்குறப்போ, ராமன் கிட்ட அப்படி அப்ரோச் பண்றப்போ ராமனுடைய பதில், இகல் அரக்கர் குலம் தொலைப்பான் தோன்றி நின்றேன், நான் வந்த வேலை வேறம்மா அப்படிங்கறதுதான். இகல் அரக்கர் குலம் தொலைப்பான் தோன்றி நின்றேன் அப்படிங்கிறான். சரிங்க, நான் ஐயா பத்தி பேசணும். நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அவரு ரொம்ப அருமையாக அந்த ரெண்டு பேருமே பெரிய மகா கவிகள். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பர் அப்புறம் கண்ணதாசன் அந்த ஒப்பிட்ட விதம் நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது வெறுமனே வார்த்தைகளால் இல்லாம ஒரு விஷுவல் ட்ரீட், அப்புறம் ஒரு மியூசிக்கல் ட்ரீட், இது எல்லாமே இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் வந்து நிறைய திருடிக்கிட்டேன்னு சொல்லலாம். அங்க அந்த அவர் வெளிப்படுத்துகின்ற அந்த டிபிடி, அந்த வார்த்தைகள், பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு இலக்கியம் அப்படி கொஞ்சம் விளையாடுச்சு அவருடைய உரையில. எப்பவுமே ஐயா அதை செய்வாரு, அதுக்கு குறையே வைக்க மாட்டாரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா. ரொம்ப அழகா அவரும் பாடிட்டே இருந்தாரு. நீ பாத்துருக்கலாம், இந்த ஒவ்வொரு பாடலோடும் பாடிட்டே இருந்தாரு. ஒரு ரொம்ப அழகான இலக்கிய விருந்து படைச்சிருக்கிறாரு நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா. தாண்டி ஒரு சின்ன விஷயம், எனக்கு ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் சொல்லிடுறேன். நீரிடை உறங்கும் சங்கம் நிழலிடை உறங்கும் மேதி. இங்க வந்து கம்பருடைய மேஜிக். நீரிடை உறங்கும் சங்கம், தண்ணீர்ல வந்து சங்குகள் உறங்குது. என்ன காரணம்னா நிழலிடை உறங்கும் மேதி. நிழல்ல போய் மர நிழல்ல எருமை தூங்கிட்டு இருக்குது. அந்த எருமை மட்டும் நீர்ல இறங்கி இருந்துச்சுன்னா இந்த சங்குகள் இங்க உறங்க முடியாது. அப்படி அந்த பாட்டுக்குள்ளேயே அவ்வளோ ஒரு நயம் வச்சிருப்பாரு, சொல் நயம் இருக்கும். இந்த மாதிரி கம்பனை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா நிறைய ஜென்மங்களே வேணும்னு சொல்லலாம். இறங்குனா மீள முடியாத ஒரு இலக்கிய கடல். அதே மாதிரி நம்ம கண்ணதாசன் இறங்கியிருக்கிறார், இறங்கி நிறைய முத்துக்கள் எடுத்திருக்கிறார். கண்ணதாசனுக்கு இயற்பெயரே பாத்தீங்கன்னா முத்தையா. கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. அந்த முத்தையா எடுத்ததெல்லாம் முத்துக்கள் தான். அவர் எடுத்து தந்திருக்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா அவருடைய பாடல்கள் எதையுமே மறக்க முடியாது. அவர் கம்பன் என்கின்ற கடலில் இருந்து எடுத்ததும் எண்ணற்ற முத்துக்கள் தான். அதை அழகாக கோர்த்து நமக்கு ஒரு விருந்தா கொடுத்துட்டாரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா. அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி 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 மேடம், நன்றி. வாங்க சிவகுமார் சார் பேசுற. ரொம்ப நெஞ்சம் நிறைந்திருக்கு சார். இந்த பாட்டெல்லாம் கேட்டு அப்படியே நெஞ்சம் நிறைந்து இருக்குது. அப்படியே ஒரு நல்ல மாலை பாடு, ரொம்ப சூப்பரா நீங்க பிரசன்ட் பண்ணீங்க. ஒவ்வொரு பாட்டும் என்ஜாய் பண்ணேன். ஒவ்வொரு கண்ணதா சொல்ற கற்றவை எல்லாம் கம்பனிடம் ஆரம்பிக்கிறார். கற்றவை எல்லாம் கம்பனிடம் அப்படின்னு சொல்லிட்டு தாயான கம்பன் தந்ததுதான் இந்த மொழி சொல்லி
அவரு எப்படி அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நீங்க நல்லா சொன்னீங்க சார். ஒரு பொறுப்பு பார்த்தால் அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிச்சீங்க. வசந்தத்தில் ஒரு நாள் ஒரு பாட்டு ஆரம்பிச்சீங்க. அதை விட அன்னக்கொடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றதுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நடையா இது நடையா, அதெல்லாம் ஒரு சூப்பர் சாங். அதெல்லாம் கேட்க மறுபடியும் கேட்கணும் போல இருந்தது. இந்த கம்பரோட கம்பேர் பண்ணி எனக்கு தெரியாது. ஆனா கண்ணதாசன் பாட்டு தான் ரசிக்கிறோம். நீங்க கம்பரோட சேர்த்து சொல்லியிருக்கீங்க. தேன் கண்டு தோல் கண்டேன் தோல் கொண்டேன், அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அதெல்லாம் அதமான பாட்டு. சொன்ன மாதிரி கால் வண்ணம் சதிராடம் கை வண்ணம் எல்லாம் ரொம்ப ரசிச்சேன். உன்னையெல்லாம் வேறு பெண்ணை இனி நான் உள்ளத்திலும் தொடமாட்டேன் அப்படின்னு சிவாஜி பாடுற பண்ணது ஞாபகத்தை. கண்ணதாசன் எழுதின வரிகள், அந்த வரிகள் அப்படியே மனசில் நிக்குது. உன்னையெல்லாம் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தாலும் தொட மாட்டேன். என்ன வரிகள் பாருங்க சார். இந்த மாதிரி அவரோட வரிகளை ரசிக்கலாம் சார். இதெல்லாம் விட்டுட்டு நான் ரீசெண்டா ஒரு பாட்டு பாடினேன். கண்ணதாசன் பாட்டு தான் ரொம்ப ரசிச்சு பாடுவதில்ல, ரொம்ப பழைய பாட்டு தான். நான் பாடுறதுக்கு கொஞ்சம் கேளுங்களேன். பாசம் படத்துல சரோஜினி வடிவார் எம்ஜிஆர் பாடுறேன். இது போர் அடிக்குதல் நான் பாடுற பாட்டு கேளுங்களேன். அன்னைக்கே பாடினது. என்ன பூச்சி அதுக்குள்ள ஜல் 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 என்னும் தலங்கை மொழி சல சல வேணும் சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. அந்த வார்த்தைகள் பாருங்க சார். அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். நீங்க ரசிக்கிறேன், நான் ரொம்ப ரசிச்சேன். காட்டில் ஒருவன் என்னை கண்டான், கையில் உள்ளதை கொடு என்றான். கையில் எதுவும் இல்லை என்று கண்ணில் உள்ளதை கொடுத்து விட்டேன். கண்ணில் அவன் கண்ணையே அவன்கிட்ட கொடுத்துறான். அவனே திருடன் என வந்தான், அவனை நானும் திருடி விட்டேன். முதல் திருடும் காரணத்தால் முழுதாய் திருட மறந்து விட்டேன். இன்றே அவனை கைது செய்வேன், என்றும் சிறையில் வைத்திருப்பேன். விளக்கம் சொல்ல முடியாது, விடுதலை என்பதும் கிடையாது. ரொம்ப அந்த வார்த்தைகளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாதாரண டைம் தான் சார், சாதாரண சொல்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொன்னா அழகான வரிகள் எப்படி வருது பாருங்க. எப்படின்னா இந்த பாட்டு நான் ரீசெண்டா ரசிச்ச பாட்டு ஒண்ணு, பழைய பாட்டு. அதை ஷேர் பண்ண நினைச்சேன். சந்தோஷம் சார், மகிழ்ச்சி. அருமையான. நன்றி சார், நன்றி மகிழ்ச்சி. இதுல அந்த உன்னையல்லால் வேறொரு பெண்ணை இல்லத்தினாலும் தொடமாட்டேன்றது அந்த வரிக்கு இந்த வரி உயிரோட்டம் எதனாலன்னா சிவாஜி கணேசனோட அந்த இடத்துல நடிப்பு, அந்த சிச்சுவேஷனு, இந்த பாடலுக்கு இருக்க அந்த மியூசிக், அந்த ராகம், இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த உயிர். அந்த பர்டிகுலர் இடம் நிறைய இடத்துல போடுவாங்க, திருப்பி போடுவாங்க. அதனால அது மனசுல உள்வாங்கிறதுக்கு வசதியா இருந்திருக்கும். அருமையான வரிகள். ஏதாவது இது கண்ணதாசன்ல தான் எடுத்திருக்காருன்றது நமக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தாலும் நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்த்துருப்போமான்றதுதான். அருமையான இது சொன்னாங்க. நல்ல ரத்னவடிவேல் சார், வாங்க பேசுங்க. ஏன்னா அவர் தான் இலங்கையில இருக்கிற ராமனை பத்தி எல்லாம் பேசுவாரு. வாங்க வாங்க வாங்க. ராவணன் சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம கூப்பிட்டு தானே ஆகணும். ஆன் பண்ணுங்க சார். என்னாச்சு, மைக் ஆன் பண்ணலையா? இல்ல, அது இங்க அண்மையில இப்ப ஒரு 3 வருஷத்துக்கு முந்தைய ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று போச்சுது. என்னென்றால் ராவணன் சிங்களவர் என்று சொல்லி பாராளுமன்றத்திலே பெரிய சர்ச்சை. ராவணன் சிங்களவர் என்று சொல்லி. ஏன்னா அவங்க அந்த ராவணன் என்று சொல்லி எல்லாம் ஒரு படையெல்லாம் வச்சு, அந்த கொஞ்சம் சிங்கள தீவிரவாத படைகளை எல்லாம் வச்சு ராவணன் சிங்களவன் தமிழன் இல்லையென்று அது பெரிய சர்ச்சையெல்லாம் போச்சுது. இல்ல, எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சது. கிருஷ்ணமூர்த்தி சார் அந்த பாட்டுக்களை போட்டது ஒன்று, அதை கம்பேர் பண்ணது என்னொன்று, அதை தானையும் பாடினாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் தான் பாடினது அந்த ரசிச்சு, அந்த ரசனை பார்க்கவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு உண்மையில. அது என்னடா அந்த ஏதோ போடுறேன் கேட்டுட்டு போங்கன்றது இல்லாமல் தானே அதை ரசிச்சு பாடின விதங்கள் எல்லாம். இந்த பாட்டுகள் எல்லாம் சிவகுமார் ஐயா சொன்னது போல எங்களது காலத்து பாட்டுகள். நாங்கள் இளம் படிகளா இருந்த காலத்துல
வாலிபர்களா இருந்த காலத்துல ரசிச்சு பார்த்த படங்கள், ரசித்து கேட்ட பாடல்கள், அருமையாக ஒவ்வொரு கருத்துக்கள். ஆனா அந்த நேரத்துல இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு புரியல. அது அந்த டியூனுக்காகவும் அந்த இதுக்காகவும் அந்த ஜதி அதுகளுக்காகத்தான் ரசிச்சமே தவிர, ஆனா காலம் போக போகத்தான் இப்படியான நிகழ்ச்சிகள் மூலம்தான் அந்த பாட்டுகள் இந்த உள்ளார்ந்த கருத்துக்களை எல்லாத்தையும் அறியக்கூடியதா இருந்தது. இன்றைக்கு பல இந்த இந்த இப்படியான பாடல்கள் எல்லாவற்றையும் நான் ஒன்றா சொல்லி கொண்டிருக்க விரும்ப இல்லை, நேரம் போகும். ஆனா அந்த ஒவ்வொரு பாடல்கள்லையும் இருக்கிற உட்கருத்துக்கள், அது எங்கெங்க இருந்து எப்படி எப்படி எடுத்திருக்கிறார், அந்த சீதையை பற்றி எல்லாம், சீதை என்ற அந்த பேரை, ஜானகி, சீதை, அப்படி எல்லாம் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த மாதிரி அந்த சந்தங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேர்களை மாத்தி மாத்தி போட்ட விதங்கள் எல்லாம் அற்புதம். கண்ணதாசன் ஒரு ஒரு இறைவன்ற அருளால வந்த ஒரு கவிஞன் தான். கம்மனை போல ஒரு திறமான கவிஞன் தான். அதை நீங்க அழகாக கம்பேர் பண்ணி எடுத்து சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சுகுமாரையா சொன்னது போல இன்றைக்கு இந்த மாலை பொழுது ஒரு நெஞ்சு நிறைந்த ஒரு நல்ல ஒரு மாலை பொழுதாக ஆக்கினது எங்களை போன்ற ஆட்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணம். அது இந்த இலக்கியத்தோடு சம்பந்தப்படுத்தி இந்த சினிமாவையும் கொண்டு வந்து போட்டு அதுல நீங்களும் பாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப 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 தேங்க்ஸ் கிருஷ்ணமூர்த்தி சார், ரொம்ப தேங்க்ஸ். நன்றி நன்றி. இதுல அவரு பாடினாரு, பின்னாடி நம்ம எல்லாம் பாடணும். ஏன்னா அந்த பாட்டெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாட்டுகள் தானே, எல்லா பாட்டுகளுமே தெரிஞ்ச பாட்டுகள். ராகத்துல கொஞ்சம் இன்னும் வடிவா பாடி இருக்கலாமே அப்படி சொல்லக்கூடிய பாட்டுகள். நல்லா இருக்கு. வீட்டுல சார் பகல் முழுது ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே தான் கேட்டு. ஆமா ஆமா ஆமா, நிச்சயமா, உண்மையா உண்மையா கேட்க புதுசா நம்ம பாட வேண்டியிருக்கு. ஆமா ஆமா ஆமா. வணக்கம் சார், வணக்கம் வணக்கம். முதல்ல கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அதாவது நிறைய கருத்துக்கள், பாடல்கள்லாம் இளமை காலத்துல நீங்க சொன்னீங்களே பார்த்தீங்கன்னா, சிவகுமார் சார் சொன்னார், இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதுன்னு சொல்லும்போது, இந்த 15, 20, 22 வயசுல இந்த பாடல்கள்லாம் கேட்டு எவ்வளவோ ரசிச்சிருக்கிறோம். ஆனா இந்த உரையாடலை ரத்னவேல் சார் சொன்ன மாதிரி, இந்த உரையாடலை இந்த கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் இப்பதான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நேரம் வாய்ச்சதே எங்களுக்கு இப்பதான். இதுதான் ஒரு அது ஸ்டீபன் சார் மூலமா இந்த தளத்தின் மூலமா நமக்கு இப்பதான் இந்த கம்பேர் பண்ணி சூழ்நிலை வந்திருக்கு. அதுக்கு ஸ்டீபனுக்கு ரொம்ப நன்றி, ஸ்டீபன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் அருமை. நாங்க சைலண்டா கேட்டுக்கிட்டு நீங்க அவர் சொன்ன மாதிரி நீங்க பாட நாங்களும் பின்னால்தான் பாடணும். நான் இந்த ஒரே ஒரு பாடல சொல்லணும். இந்த பாசத்துல சொன்ன பாரு சார் அதை சொல்லிட்டாரு. சார் சொன்னார், சல்சல் என்ற சலங்கை ஒலின்னு அந்த பாடலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முதலாய் திருடுனா முழுசாய் திருட மறந்து விட்டேன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அது உண்மைதான். அது இந்த வயசு கோளாறுல ஏற்பட்ட பக்குவம், அந்த அதனுடைய பாதிப்பு, இதெல்லாம் அப்படியே நினைவுகளை பின்னோக்கி கொண்டு அப்படியே எங்கேயோ கொண்டு போற மாதிரி இருக்கு. எங்களுக்கு அந்த நினைவு தான் ஞாபகம் வருது. பழைய நினைவுகள் இந்த கம்பேர் பண்ணி பார்த்து இதை ரசிக்கிறது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப புதுசு. ராம் சார் சொன்ன மாதிரி சில கருத்துக்கள்ல உடன்பாடு கிடையாது. அவர் சொன்ன விதத்துல அது வேண்டாம்னு சொல்லி ஸ்டீபன் தட்டாரு. அதே உள்ளோக்கத்துல நானும் இருக்கேன். அதனால நானும் நிறைய கருத்தோட ராம் சாரோட நான் ஒத்து போறேன். அவ்வளவுதான். எங்களோட இதெல்லாம் ஒத்து போகுது. ஆனா ரசனை எங்கெங்க இருக்குதோ அதை விடக்கூடாதுங்கிறத நாங்க மறுதளிக்கவே இல்லை, மறுக்கவும் மாட்டோம். ஏன்னா எங்கெங்க ரசனை இருக்கோ அதை ரசிக்கணும். அது அதனால அதை ரொம்ப ரசிக்கிறோம். உண்மையில மிக அற்புதம். நீங்க கொண்டு போன விதத்தை ரொம்ப பாராட்டுறோம். பெரிய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். ஜெல் ஜெல் போட்டா நல்லா இருக்கு. இந்த பாட்டு கேட்கலாம். போடுங்க. வரல, கேட்கலையா? இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. ஓகே ஓகே ஓகே, ரைட். பாடல் தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. அம்மதா மேடம், கேக்கல. உங்க வாய்ஸ் கேக்கல. அம்மதா மேடம் வாங்க. வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். கிருஷ்ணமூர்த்தி சார் ரொம்ப அழகா பாடுனீங்க, ரொம்ப அழகா இருந்தது. அந்த வண்ணம் பாடல்கள் கொண்டு வந்தீங்கல்ல நீங்க, கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், அந்த இதெல்லாம் ரொம்ப அழகா எல்லாத்தையும் கண்ணதாசன் அதுல இருந்து நிறைய எடுத்து கொடுத்திருக்காரு. இதுல ஒரு இடம் சொன்னீங்க பாருங்க, இரு மாதரை என் சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ஒரு கதை ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா,
அதுக்கு முன்னால ஒரு கதை, ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த கதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? இல்லம்மா இல்லம்மா நாங்க நீங்க சொன்னீங்கன்னா இப்ப நாங்க மேடம் தெரிஞ்சுக்கிறோம். மேடம் கேள்விப்பட்டதையும் பாட்டு திரும்ப பாடுங்க, சொல்ல பாட்டு வேண்டாம். பாடுங்க. மேடம் கேள்விப்பட்டிருந்தாலும் நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம். நீங்க முதல்ல சொல்லுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். அது நீங்க சொல்லுங்க. என்னன்னா, ராமன் படுத்திருந்தானா, சீதை வந்து அவனோட காலை வந்து அழுத்தி பிடிக்கும் போது கையில போட்டிருந்த கல்லு வளையல் எல்லாம் கழட்டி வச்சுட்டாளாம். கழட்டி வச்சுட்டு அவனோட காலை பிடிக்க வந்தாளாம். அப்ப ராமன் சொன்னானா, இது என்ன புது ஒரு வேலையா இருக்கு, வளையல் எல்லாம் எதுக்கு கழட்டி வைக்கிற அப்படின்னு கேட்டானாம். அப்ப அவ சொன்னாலாம், உன் கால் தூசிப்பட்டு ஒரு கல்லே பொண்ணா மாறி போச்சு. என் கையெல்லாம் கல்லு வளையல் போட்டிருக்கேன். இத்தனை பொண்ணுங்க வந்து இங்க நின்னா என்ன ஆகும்? அதனாலதான் நான் வந்து கல்லு வளையல் எல்லாம் கழட்டிட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். அப்பதான் ராமன் சொன்னானா, இந்த இப்பிறவிக்கு இருமாதரை என் சிந்தையாலும் தொடையேன் அப்படின்னு அவன் சொன்னானா. என்னுடைய உள்ளத்தால் கூட நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னானாம். அப்படி அவன் சொல்லியிருக்கான். அப்படி சொன்ன அந்த சீதை ராவணனின் உள்ளத்துல இருக்காளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அம்பு ஒவ்வொரு அணுவையும் தொலைச்சு 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 பார்த்துதான். சீதைங்கிற அந்த எண்ணம் கூட அவன் மனசுல இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தது அப்படின்னு சொல்லி, கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி தடவியதோ ஒருவன் வாழ். அது வந்து குத்தலையாம். அந்த சீதைங்கிற அந்த பேர் உள்ள இருந்ததுன்னா அவளுக்கு வலிச்சிட போகுதுன்னு அந்த அம்பு என்ன பண்ணுச்சான், அப்படியே தடவியதோ ஒருவன் வாழி அப்படின்னு அந்த இடத்துல கம்பர் வந்து பாடலை கொடுக்கும்போது அந்த சீதையை எவ்வளவு மென்மையானவளாக அவர் வந்து நினைக்கிறாரு அப்படிங்கறத அந்த இடத்துல காட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதமான பாடல்கள் எல்லாம் நிரம்பி அப்படியே கவித்துவம் பொங்கி கிடக்கிறது. இது எதுக்காக இந்த பாடல் எழுத ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, வடமொழியில எல்லாம் புராணங்கள் இதிகாசங்கள்னு இருக்கே, நம்ம இதுல அந்த மாதிரி இதிகாசங்கள் புராணங்கள்லாம் நம்ம கிட்ட கிடையாதே, அதனால நீ அதை இங்கே பாடுவாயா, யாராலையாவது முடியுமான்னு கேட்கும் போதுதான் கம்பர் அதுக்கு என்ன நான் பாடுகிறேன்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சாராம். அதனால அங்க இருந்து இருக்குது, நம்ம கிட்ட இந்த மாதிரி இல்ல, அதனால நீ பாடுன்னு கேட்டதுனால அதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு முக்கியமானதை மாத்திரம் அந்த இடத்துல கொண்டு வந்தாராம். அதை கூட குறிப்பிடும் போது சொல்லுவாங்க, வால்மீகியோட ராமாயணத்துல சீதையினுடைய முடியை பற்றி இழுத்து கொண்டு போனதாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனா கம்பர் வந்து அப்படியே தரையோட பேத்து தூக்கிட்டு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய நிழல் கூட சீதை மேல படல, அந்த மாதிரி தரையோடு பெயர்த்து தூக்கி கொண்டு போனான் அப்படின்னு போனதுனாலதான் தமிழ்நாட்டு பண்பாடு அவகிட்ட இருந்துதான். அந்த மண்ணிலேயே தான் அவ இருந்தாளாம், அந்த தமிழ் மண்ணிலேயே தான் அந்த இடத்துலயே இருந்தாளாம் அந்த இதுல வச்சிருக்கும் போது கூட. அதனால அந்த பண்பாடு மாறாமல் இருந்தாள் அப்படின்னு அந்த புலமையா அத வந்து ரொம்ப மெச்சி பேசுவாங்க. இந்த மாதிரி அந்த கதைக்குள்ள கதைன்னு போகும்போது ரொம்ப அழகா இருக்கும். ராமனோட கால்பட்டு இவ அகலியை எழுந்தாள் அப்படின்னு கொடுக்கும் போதுதான், இந்த கம்பர் கொடுக்கும்போது அவனுடைய கால் தூசிப்பட்டு எழுந்தாள் அப்படின்னு கொடுப்பாரு. அந்த கால் கூட அடுத்த பொண்ணு மேல படல அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி ரொம்ப நிறைய நம்முடைய தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ப கம்பர் வந்து அந்த கதையை வந்து மாத்தி தான் சொல்லியிருக்காரு. அப்படியே அந்த வால்மீகிய அவர் அப்படியே கொடுக்கவே இல்லை நமக்கு. அதனால நம்ம வந்து கம்பராமாயணத்தை இன்னும் ரசனையோடு இன்னும் சிறப்பா படிக்கலாம் அப்படின்னு சொல்வார்கள். நானும் அந்த மாதிரி படிச்சு பார்த்திருக்கேன். ராமனை ஒரு காப்பிய தலைவனாக மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு அந்த கதையை படிக்கும் போது மிக சிறப்பாக இருக்கும். கடவுள் தன்மைக்கு எடுத்துட்டு போயிட்டோம்னா அதை வந்து நம்ம அந்த அளவுக்கு லயிச்சு படிக்க முடியாது. ஒரு காப்பிய தலைவன், ராமன் ஒரு காப்பிய தலைவன், அதனால அவனுடைய அந்த சிறப்புகளை எல்லாம் நம்ம படிக்கும்போது மிக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையா இருந்தது நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னது. அந்த அந்த இடமே அவ்வளவு சிறப்பா, ஒரு பாட்டு, ஒரு கலர்ஃபுல்லா ஒரு பிரசன்டேஷன், இடையில சாரோட பாட்டு ரொம்ப அழகு, ரொம்ப அற்புதம்.
வாழ்த்துக்கள் சார், இன்னும் நிறைய தொடருங்க. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. தொடர்போம். அமுதா அம்மா ஒரு கதை சொன்ன மாதிரி நான் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல குட்டியா ஒரு கதை சொல்லிட்டா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. வம்பெல்லாம் இல்ல, நிஜமாவே படிச்ச கதை தான். சார் அவங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமா ஒரு ஆளு கதை சொன்னா இன்னொரு ஆள் சொல்லணும். நானும் ஆரம்பிச்சேன் போனேன். நான் ஆரம்பிக்கும் போதே நினைச்சேன் நான் ஏதோ நடக்க போகுது அடுத்து அப்படின்ட்டு. வாங்க. இந்த ராமரு குளிக்கலான்னு போனாராம் குளத்துக்கு. அப்போ அது வில்ல என்ன பண்ணாராம், அப்படி மண்ணுல குத்தி வச்சுட்டு அவரு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு உள்ள போய் குளிச்சுக்கிறாரு. குளிச்சுட்டு திருப்பி வந்து அந்த அம்பு எடுக்கிற போது, அந்த வில்ல எடுக்கிற போது, வில்லு அந்த கூர்ப்பா இருக்கும்ல ஒரு எண்டு, அது ஒரு தவளையை குத்தி வச்சிருந்ததுதான். அந்த தவளையை சேர்ந்து மேல வந்ததுதான். அதை பார்த்துட்டு ஐயோ தவளையை சேர்த்து குத்திட்டேனா அப்படின்னுட்டு அதை பத்திரமா எடுத்து வெளியில விட்டாராம். அப்புறம் சொன்னாராம், நான் இந்த மாதிரி அம்பு வச்சு குத்துனா நீ ஒரு சவுண்டு கொடுத்துருக்க கூடாதா, தெரிஞ்சிருந்தா நான் உன்னை உடனே விட்டுருப்பனே அப்படின்னாராம் ராமரு. அதுக்கு அது சொல்லிச்சான், வேற எவனா வந்து குத்துனா ராமான்னு கேட்பேன், அவனை நீயே குத்துனா நான் எங்கடா போறது, அதனால வாய முடிட்டேன் அப்படின்னு அது. சரியா, எங்க படிச்சேன்னு தெரியாது, எங்க படிச்ச கதை. நீங்க ஒரு கதை சொன்னதுனால நான் இன்னொரு கதை சொன்னேன். மேடம் நீங்க பேன் பேசுங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டு கேட்காது எங்களுக்கு. இல்ல சார், அந்த கதை உண்டுதான். நானே ராமா ராமான்னு இருக்கிறேன், நீயே என்ன குத்தும் போது நான் யார கூப்பிடுறது, அதனாலதான் நான் பேசாம இருந்துட்டேன் அப்படின்னு அந்த தவளை சொன்னதா ஒரு கதை உண்டுதான். நம்ம தான் ஒரு கதை வந்தா அதுக்கு பக்கத்துல 1000 கதையை உண்டாக்கிடுவோமே சார். கதை கட்டுறதுல நம்ம எல்லாம் ஆளுங்கன்றது தெரியும், வேற ஒண்ணும் இல்ல விஷயம். வாங்க பிரசன்ன. இது வந்து இந்த கதை கம்பன்ல இருக்கோ இல்லையோ, ஆனா இன்னொரு கதை இருக்கு. கம்பராமாயணத்துல வந்து அவங்க இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்களே, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க ராவணன்ட்ட, பேசாம நீதான் வேண்டிய வேஷத்தையெல்லாம் எடுக்க முடியும்ல, ராமன் மாதிரி வேஷத்தை போட்டு போயிடலாமே அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு தெரியுற ஐடியா எனக்கு தெரியாதா என்ன? இலங்கேஸ்வரன் சொல்ற பதில், நான் வந்து ராமன் வேஷம் போட்ட உடனேயே அது இந்த சிந்தையாலும் தொடேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்துடுது. அடுத்தவனுடைய மனைவியை தொட வேண்டும், அடைய வேண்டும் என்ற எண்ணம் வரமாட்டேங்குது, அதனாலதான் நான் அந்த பண்ணாம இருக்கிறேன் அப்படி சொன்னாராம். அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவருக்கு ரொம்ப குறிக்கோள் ரொம்ப கெட்டியா இருக்காரு. இவர் வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்றத சொல்லணும், அப்புறம் இந்த மத சண்டைகளை ஒழிக்கணும். ஒரு காப்பியம் தமிழில் நல்ல காப்பியம் இல்லையே அப்படின்றதுக்கு நல்ல காப்பியம் தரணும். இந்த 3 எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்றத அப்படியே தட்டி 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 கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அதுதான் கம்பராமாயணத்தின் முழு சாராம்சமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். நன்றி, தொடரட்டும். வேற யாராவது வாங்க கிருஷ்ணா பேசுங்க. சார் வணக்கம். என்ன சொல்றது, அப்படியே மனசு ரொம்ப மிதக்குது, ரொம்ப லைட் ஆயிடுச்சு. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் சார்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்க ஃபேமிலியில எல்லாருமே தமிழ் பண்டிட்டு. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டுல இருந்தா கூட தமிழ் மேல இருக்கிற ஒரு பற்றுனால தான் நான் MA MPhil வரைக்கும் போனேன். கம்பராமாயணம்லாம் ரொம்ப பிடிச்சி படிச்சிருக்கேன். ஆனா கண்ணதாசனோட இவ்வளோ அழகா கம்பேர் பண்ணி நான் ஒரு நாள் கூட, இந்த பாட்டு தனியா தெரியும், கம்பராமாயணம் தனியா தெரியும், இப்படி இதை வந்து கார்லேட் பண்ண முடியுமா அப்படின்றது நிஜமா மெய் மறந்து போய் கேட்டேன். மனசு ரொம்ப லேசாயிடுச்சு. இன்னொன்னு வந்து என்னோட ஃபீல்டுக்கு ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா நீங்க நிஜமா அதை பண்ணணுன்றதுக்காக இல்லாம அந்த அந்த தமிழ்ல மட்டும்தான் அது வரும், அந்த ஆத்மார்த்தமா அப்படின்றது நம்ம மொழிப்பற்று இருந்தா மட்டும்தான் அந்த உள்ளுக்குள்ளேருந்து பொங்கி வருதுன்னு அல்ல. அது வந்து உங்களோட பாட்டுலயா இருக்கட்டும், நீங்க சொன்ன கருத்துலயா இருக்கட்டும், நீங்க பிரசன்ட் பண்ணின விதமா இருக்கட்டும், இட்ஸ் அமேசிங் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வாங்க. பொதுவா சம்பந்தம் இல்லாத ஒரு துறையில இந்த பிரசன்டேஷன், புதுசா ஏதாவது பிரசன்டேஷன் பண்றப்போ நம்ம ரொம்ப அதிகமா நேரம் எடுத்து செதுக்கிட்டு இருப்போம். நான் வீட்டு அம்மனையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் கம்பனை பத்தி பேசுறதுக்கு என்ன இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்ப சொன்னேன், கம்பனை பத்தி கொஞ்சம் வித்தியாசமா சொல்ல வேண்டியிருக்கு, பாடலோட சொல்ல வேண்டியிருக்கு, பாடலையும் தேடி எடுக்க வேண்டியிருக்கு, அதையும் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருக்கு. இவ்வளவுலாம் இதெல்லாம் நான் பண்ணி பார்த்தது இல்ல, இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக இதையும் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்ற அந்த ஒரு முயற்சி வெற்றி தான் நினைக்கிறேன். நன்றி. நீங்க எடுத்த முயற்சியை நாங்க கண்டிப்பா அட்லீஸ்ட் நான் ஃபாலோ பண்ணுவேன் சார். என்னோட ஃபீல்டுக்கு நான் அடுத்த லெவல் வளர்றதுக்கு இது நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். சிறப்பு. என்ன பியூட்டி என்னன்னா, நீங்க கண்ணுக்கும் குளுமை காதுக்கும் குளுமை கொடுக்கு. வாங்க ரிஃபை பாய். ரொம்ப அருமை சார். கிருஷ்ணமூர்த்தி சார், நான் வந்து யூடியூப்ல கேட்டுக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு. ஆமா, ஃபேஸ்புக்ல
ஜூம்ல வந்து ஒரு வாழ்த்து சொல்லலைண்டா தமிழருங்கிறதுக்கு அடையாளம் போயிடும் எனக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு அருமையா இருந்தது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ரத்னவேல் சாரு, சிவகுமார் சாரு எல்லாருமே இந்த மாதிரி சிரிச்சு நான் பார்த்தது இல்ல. அவங்கள பழைய காலத்தை அப்படி தூண்டி விட்டுட்டீங்க. அந்த அளவுக்கு பாடல் பாடி இந்த மாதிரி கம்பருடைய கம்ப பாரதின்ற ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவருடைய எல்லா பேச்சுகளையும் நான் கேட்டிருக்கிறேன். நம்ம அது என்ன இதுக்கு தமிழுக்காக வேண்டி அதை கேட்கறது அருமையான உரையாடலா அவர் ஒவ்வொரு பத்தியா பட்டிமன்றம்லாம் கேட்டிருக்கிறோம். அதுல விலங்கமான முடிவுகள்லாம் ராமசார்லாம் சொன்னாங்க. அதுல இல்ல, தமிழை மட்டும் ரசிச்சிருக்கிறோம். இந்த கோசிலை நாட்டை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நதியில அந்த மீன் மேல துள்ளி பாக்கு அடிச்சு பாக்கு கீழே விழுமா. அந்த வரிகள் நினைவுக்கிறது, அந்த பாடல் எனக்கு நினைவில்லை. அந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள், அருமையான தமிழ். இப்போதைக்கு இந்த மாதிரி தமிழார்ந்த இலக்கியங்கள் நம்ம அப்பப்போ எடுத்து சொல்லணும். தமிழை எவ்வளவு தூரத்துக்கு வழக்குன்னு சொல்றோமே, இந்த மாதிரி ஆக்கங்களுடைய உங்களை போல சிறந்தவர்கள், ஆளுமை உள்ளவர்கள் இலக்கியங்களை, சொற்பொழிவை நீங்க அப்பப்போ, இது மட்டும் இல்லை, மற்ற ஜூம்லையும் நீங்க தரலாம், மற்ற இணையதளத்தில் நீங்க கொண்டு சேருங்க. தமிழ் எவ்வளவு முக்கியங்கிறத கண்டிப்பா நம்ம உணர்த்திக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமையான. முதல்ல ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த கண்ணதாசனுடைய அந்த கோயின்சாடி எழுதின பாடல்கள், அவர் அந்த வரிக்கு எந்த இதை போட்டிருக்காங்க நீங்க அழகா எடுத்து பிரசன்டேஷன் பண்ண இருக்குது. அது பெரிய என்னவது, ஒரு எம்ஃபில் பட்டமே வாங்கலாம். நீங்க வந்து அதுல ஆராய்ச்சியே பண்ணிருக்கீங்க. அருமை சார், ரொம்ப அருமை. அந்த மானை பாருங்கள் அழகுன்னு சொல்றது மாதிரி இப்ப கிருஷ்ணமாத்தி சார் சொன்னாலும் அழகுதான். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சோ மச். தமிழ் துறை சாராத நபர் தான், அதையும் ஞாபகம் வச்சுக்குவோம். பொறியாளர், சிவில் இன்ஜினியர். ஆமா, அப்ப டபுள் பாராட்டு உங்களுக்கு. நன்றி சார். ரத்னவேல் சார் சிரிப்பு இன்னும் அடங்கல, அவர் தான் இனி பாட வைக்கணும். ஆமா உண்மையிலே அருமையா இருந்துச்சு. ரிபாய் சார் தான் நல்லா எல்லாரும் கண்டென்ஸ் பண்ணி வடிவா சொல்லி இருக்கிறார். அருமையா இருந்தேன். அடுத்து நீங்க பேர் சாம்சங், உங்க பேர் என்ன? நீங்க உங்க பேரு தெரியல எனக்கு, பேசுங்க. சாம்சங் போட்டிருக்கீங்களா? உங்களை தான் சொல்றேன், பேர் தெரியல எனக்கு. நீங்க தான் கிரீன் ஷர்ட் தான். நீல ஷர்ட் சார். ப்ளூ ஷர்ட். அது நீலமா, அது வந்து இந்த கலர். சார் உங்களை தான் கூப்பிடுறேன், பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. ஐயா வணக்கம். பேர் போட்டாதானே எங்களுக்கு தெரியும், பேர் சொல்லி. அது எனக்கு தெரியாது ஐயா. என் பையன் இருந்தா பதிவு பண்ணுவான், நான் நம்பரை போட்டு உள்ள வந்தேன். ஐயா மிக சிறப்பு. ஏன்னா கிபிக்கு முன்னால் நிகழ்ந்த கதை என்று ஆசா ஞானசம்பந்தம் சொல்றாரு. அதுக்கப்புறம் 1400 வருஷத்துக்கு அப்புறம் கம்பர் பிறக்கிறாரு. ஏறக்குறைய 1400 வருஷத்துக்கு முன்னால, 600 வருஷத்துக்கு முன்னால ஆழ்வார்கள் வந்து கதையை கொண்டாண்டாங்க. அதுக்கு முன்னாலேயே ஏத்த இறைக்கும் போது, பாட்டு பாடும் போது ராமான்னு மக்கள் பழகிட்டாங்க. ஆசா ஞானசம்பந்தம் சொல்றாரு, ராமனை கடவுளாக்கியவர்கள் தமிழர். அவர்கள் தான் முதல் ராமசாமி என்று அழைத்தார். அதுக்கப்புறம் தான் ராமன் சாமி ஆனார் என்பது வரலாறு. அதனால அப்படி ஏன் அப்படின்னாக்கா, அவர் இவ்வளவு தூரம் வந்து இந்த ஏரியாவில் தான் அவருடைய வீரம் வெளிப்பட்டதுனால நம்ம மக்களுக்கு அதிகமான அவர் மேல ஈடுபாடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பரவ தொடங்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்களும் நிறைய அதை வலுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தமிழும் சமஸ்கிருதம் கலந்த நடைகள்ல ஆரம்பிச்சது. இப்படி தமிழ் ஒரு சிக்கலான தன்மைக்கு போகிற போது தூய தமிழ்ல ஒரு காப்பியல் செய்யணும் அப்படின்னு கம்பர் இதை செய்தார். தமிழ் வாழ செய்தார், ராமன் வாழ்வதற்காக அல்ல அப்படின்றது நீங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒண்ணுதான். அதனால வந்து இந்த கதையை வந்து கதையில சிக்கல் உண்டு, ஆனா ராமனில் கம்பரில் சிக்கல் இல்லை அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்த ஒன்று. அதனால வந்து அவருடைய கவிதை மிக அற்புதமான கவிதை. அவருடைய நடை, மொழி புலமை இதையெல்லாம் பார்க்கிற போது தமிழ் படித்தவர்கள் எல்லாம் படித்து முடித்து விடுகிறார்கள். பிற துறையில் இருக்கிறவர்கள் தான் விரும்பி படிக்கிறார்கள். ஜெயகாந்தன் சொன்னார், என் தாய் தந்தை செய்த புண்ணியம், என் முன்னோர்கள் செய்த புண்ணியம், நான் 5ஆம் வகுப்போடு நின்று விட்டேன் என்று சொன்னார். ஒருவேளை பள்ளிக்கூடம் போயிருந்தால் என்னை படிக்க சொல்லி வெறுப்பு உண்டாகி நான் படிக்காமல் போயிருக்க கூடும், நானாக படித்ததனால் எல்லாம் அறிந்து கொண்டேன் என்று ஜெயகாந்தன் நேரடியாக சொல்லியிருக்கிறார். அதுபோல நம்ம ஐயா வந்து விரும்பி படித்ததனால் கம்பராமாயணம் பாருங்க, தமிழ் படித்த பல்வேறு தமிழாசிரியர்கள் கூட அந்த உரையை வைத்து விளக்கிட்டு போய் விடுவார். ஆனா கண்ணதாசன் எங்கெங்க எடுத்தார், எந்த பாடல் எப்படி கொடுத்தார், இதையெல்லாம் கண்டு தேடி
ஒரு ஆய்வு மாதிரி கொடுத்திருக்கிற அவருடைய உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு, தமிழ் மீது கொண்ட அவருடைய அந்த காதல், அதுதான் அவரை இன்னும் இளமையா வச்சிருக்கு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காரு அவரு. ஏன்னா அவரு இப்ப கூட போயிட்டு ரஜினிகாந்த், எம்ஜிஆர் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி போறாங்கல்ல 60 வயசுல, அந்த மாதிரி இப்ப கூட அவர் ஐயா ஒரு ஷூட்டிங் ஒரு படத்துக்கு போனா காலேஜ் ஸ்டூடெண்டா அறிமுகப்படுத்தலாம். அப்படி ஒரு இளமையோடு வைத்திருக்கிறது தமிழ். ஒரு வீட்டுல அடி வாங்குற வரைக்கும் விட மாட்டீங்க போல தெரியுது. அந்த மாதிரி இல்லையா, பாருங்க. உண்மையாவே சொல்றேன். ஏன்னா அகம் புத்துணர்ச்சி பெறும்போது இளமை அழகும் வருவது தமிழுக்கு, இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் அப்படின்னு பிங்கள நிகழ்ந்து சொல்லுது. ஸ்வீட் அண்ட் கூல். எப்போதும் அவரை வச்சிருக்கிறது அந்த தமிழ் தான். அதுதான் அதை விரும்பி அதில் வராரு. நிறைய இடங்கள்ல ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில கூட அவருடைய நிகழ்ச்சியை கேட்டேன், அற்புதமா பேசினாரு. அந்த நிகழ்ச்சியை டக்கு ஞாபகம் வரல. ரொம்ப அற்புதமான பல விஷயங்கள்லாம் சொன்னாரு. அதை நம்ம அப்துல் துணைவேந்தரா இருந்தார் இல்லையா, நம்மளுடைய கலாம் ஐயா, அவர் இராணுவத்துல அவருக்கு எலிஜிபிள் இல்லைன்னு வந்த ஒரு விஷயம், அவர் அமிதாப் பச்சன் இராணுவத்துல எலிஜிபிள் இல்லைன்னு நீக்கின விஷயம், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாத பல விஷயங்கள்லாம் சொன்னார். அற்புதமா உலகம் அறிந்த பேச்சாளராகவும் மிகச்சிறந்த ஒரு தொழில் வல்லுநராகவும் இந்த உலகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிற ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. ஹேமமாலினியை பத்தியும் சொல்லியிருந்தேன், அதை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? நன்றி நன்றி. ஹேமமாலினியை பத்தியும் சொல்லியிருந்தேன். உயரம் குறைவு என்று ரிஜெக்ட் செய்யப்பட்டவர் அப்துல் கலாம், உயரம் அதிகம் என்று ரிஜெக்ட் செய்யப்பட்டவர் அமிதாப் பச்சன், அழகில்லை, முகம் சரியில்லை அப்படின்ட்டு ரிஜெக்ட் செய்யப்பட்ட நபர் ஹேமமாலினி. ஆனா இவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் அப்படின்றத சொல்லியிருந்தேன். நன்றி நன்றி. ஞாபகம் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறமே வாட்ஸ்அப், அவங்கள பேஸ்புக்கார நீங்க எல்லாம் லாக்கி போட மாட்டீங்க, வேலைக்குன்னு ரிஜெக்ட் பண்ணவங்க தான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அங்க பேஸ்புக் ரிஜெக்ட் பண்ண பிறகுதான் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து 4 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வாட்ஸ்அப் செஞ்சு அவனுக்கே $19 மில்லியன் வித்தானு. பாருங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சோ யாரையும் ரிஜெக்ட் பண்ண முடியாது. ரிஜெக்ட் பண்ணா இதுதான். ராம் சார் ஹாரி பாட்டர் சொல்லுங்க சார். ராம் சார் ரிஜெக்ட் பண்ண காலேஜ்ல நான் போய் சீஃப் கெஸ்டா இருந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. ஒரு அருமையான நிகழ்ச்சியா இருந்தது. நல்ல நிகழ்ச்சி. அதாவது ஒரு பல பாடல்களை நீங்க நினைவு கூர்ந்துட்டீங்க. அந்த பாடல்கள்லாம் ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் போட்டு அழகா ரசிச்சு நம்ம பாட்டு பாடணும்ன்றது ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இந்த பாடல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு நாள் வச்சிருவோம். எல்லாரும் பாட்டை போட்டுட்டு ஜாலியா பாடுவோம். அது ஒரு நாள் நம்ம செய்வோம். நல்ல பாடல்கள்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க நீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. நம்ம வரையறைக்குள்ளர அழகா ரொம்ப அருமையா மைண்டோட வரையறை மிஞ்சாத அந்த அளவுக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு மிகப்பெரிய நன்றி கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். சார், இந்த வீக் அப்படியே மிச்ச நாள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பிரைட்டா ஹாப்பியா போகும் சார் எனக்கு. சூப்பர் சூப்பர். புதுசா வந்திருக்கவங்களுக்கு தகவல் மற்றவங்களுக்கு தெரியும். எங்க அப்பா நாகமுத்தையான்னு பேரு. அவங்களும் கண்ணதாசனும் அமராவதி புதூர் குருகுலத்துல முதல் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சவங்க. கண்ணதாசன் எழுதிய முதல் புத்தகம் தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு தனிப்பாடல்கள் 18 வயசுல அவர் எழுதினாரு. அந்த புத்தகத்துக்கு முகவுரை முன்னுரை கொடுத்தது எங்க அப்பா நாகமுத்தையா. அப்புறம் காந்தி கண்ணதாசன், லேனா தமிழ்வாணன், நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் காலேஜ்ல பச்சை பஸ்ல ஒன்னா படிச்சவங்க. எங்க அப்பா தமிழ்வாணன் கண்ணதாசன்லாம் ஒன்னா வளர்ந்தவங்க. நான் கம்பராமாயணத்தை பத்தி 2 மணி நேரம் பேசியிருக்கிறேன். நம்ம எம்ஐஎம்ல பேசியிருக்கிறேன். 1000வது நிகழ்ச்சி காந்தி கண்ணதாசன் தான் பேசினார். நம்மளோட 1000வது நிகழ்ச்சிக்கு எல்லாருக்கும் தெரியும். மகிழ்ச்சி. நன்றி. நாளை திங்க் அகெயின் எல்லாரும் வந்திருக்காங்க. திங்க் அகெயின் இது ஆடம் கிராண்டோட புக்கு. நாளைக்கு 2வது பார்ட் பூபதி பேசுறாரு. வாங்க நாளை பார்ப்போம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். நன்றி.